Yes, good evening, everyone. Unit 2 உடைய continuation new syllabusல Unit 2 உடைய continuation தான் இன்னைக்கு கிளாஸ். ஸோ ஏற்கனவே யூனிட் 2ல ஒரு சின்ன ஏற்கனவே நடத்தின கிளாஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த உள்ள போவோம். ஸோ எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி இதான் நம்ம சிலபஸ். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள். சரியா? அப்போ இதுல ஒரு கொஸ்டின் வரலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பெனிஃபிஷியல் இன்சைட். இதுல பெனிஃபிஷியல் இன்சைட்ல ரெண்டு முக்கியமானது, ரெண்டு தான் நம்ம படிக்க போறோம். ஒன்னு எபிகல்ச்சர், இன்னொன்னு செரிகல்ச்சர். செரிகல்ச்சர்ல சில்க்வாம். சில்க்வாம் பொறுத்தளவு கண்டிப்பா செரிகல்ச்சர்ல ஒரு கொஸ்டின் வரும், எபிகல்ச்சர்ல ஒரு கொஸ்டின் வரும், மேபி 2 கொஸ்டின். அப்ப ரெண்டு சேர்த்து 2 இல்ல 3 கொஸ்டின் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டோட்டலா 7 கொஸ்டின் வரும் இந்த யூனிட்ல, அவ்வளவுதான். சரியா? 110 கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டா. ஸோ இதுல மெயினா வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இந்த இதுல ஒரு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளேல ஏற்கனவே இது நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். இன்செக்ட்ல பர்டிகுலரா சில்க்வாம்ல இதுல பேசிக்கா கொஸ்டின் கேட்டா இதுதான். இது வந்து டைப்ஸ் ஆஃப் சில்க். மொத்தம் 5 டைப்ஸ் சொல்லியிருக்கோம். சரியா? இதுல வந்து மல்பெரி, டசார். அதுல டசார்லயே 2 இருக்கு பாருங்க, டிராபிக்கல் அண்ட் ஓக். ஜெனரலா சொன்னா 4 தான் இருக்கு. சரியா? டைப்ஸ் ஆஃப் சில்க் வந்து 4. இதுல வந்து டசார்ல 2 கேட்டகரியா சொல்றாங்க இது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ஏரி அண்ட் மூகா, மொத்தம் 4. சரி, இல்ல டசார்ல 2ன்னு கேட்டீங்கன்னா 5 கேட்டகரியா வரும். சரி. சோ இதுல டிராபிக்கல் டசார் அண்ட் ஓக் டசார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓக் டசார் அது எது சாப்பிடுறதோ அதை வச்சுட்டு. இது வந்து சயின்டிபிக் நேம் அண்ட் ஃபேமிலி. ஸோ சயின்டிபிக் நேம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு, என்ன ஃபேமிலியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த அளவு இது இந்த ஸ்கிரீன்ஷாட் ஏற்கனவே நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. கண்டிப்பா இது ஃபுல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேபிள் வந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது என்ன டைப் ஆஃப் கோஸ்ட் பிளான்ட் வந்து சாப்பிடுது? ஓகே. நெக்ஸ்ட், எந்த ஸ்டேட்ல அது வந்து ரொம்ப ஃபேமஸ்? ஓகே. ஸோ இந்த 4-5 சில்க் இருந்தாலும் இந்த மல்பெரி சில்க் இருக்கு பாத்தீங்களா, மல்பெரி சில்க். சரியா? இதான் பாம்பிக்ஸ் மோரி, இதான் காஸ்ட்லியஸ்ட் சில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிள்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில்க்வாம் பொறுத்தளவு. ஏற்கனவே இந்த டேபிள் காமிக்கல, அதுக்காக தான் திரும்ப காமிக்கேன். அதே மாதிரி இதுல டிசீஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக டைப்ஸ் ஆஃப் சில்க்ல கொஸ்டின் இல்லைன்னா டிசீஸ்ல இருந்து கொஸ்டின் இருக்கும், நோ டவுட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த 4 டிசீஸ்ல இருந்து தான் சார் கொஸ்டின் இருக்கும். ஃபெப்ரின், ஃபிளாச்சரி, கிராசரி, மஸ்கார்டு. சரியா? பேசிக்கா கேட்டா அதோடைய கான்ஸ்டிடியூவ் ஆர்கானிசம் பாக்டீரியா, வைரஸா, புரோட்டோசோவனா, ஃபங்கையா, இதான் பேசிக் கொஸ்டின். கொஞ்சம் டீப்பா கேட்டா புரோட்டோசோவன்ஸ்ல அது என்ன, நொசிமா பாம்பிசிஸ் என்ன புரோட்டோசோவன், பாக்டீரியாம்னா என்ன பாக்டீரியா, ஃபங்கஸ்னா என்ன ஃபங்கஸ், இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து எந்த ஸ்டேஜ்ல இது அஃபெக்ட் பண்ணும் இந்த டிசீஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் சிம்டம். இது ரொம்ப டஃபா கேட்டா சிம்டம் வச்சு சிம்டம் கொடுத்துட்டு இது என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? அது எப்படி மேனேஜ் பண்றோம்? சோ இந்த டேபிள் ரொம்ப முக்கியமான டேபிள். கண்டிப்பா இந்த 2 டேபிள் வந்து ஒரு கொஸ்டின் டிஆர்ல ஷூர், நோ டவுட். சரியா? சோ இது ஃபுல்லாவே ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம். அடுத்தது எபிகல்ச்சர் பார்த்தோம். அதே மாதிரி செரிகல்ச்சர்ல பை ப்ராடக்ட், அந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, எபிகல்ச்சர் பொறுத்தளவு இதே தான். டைப்ஸ் ஆஃப் ஹனிபி, அது காமன் ஸ்பீசிஸ். ஓகே. அது ஒரு காமன் நேம், இதே மாதிரி தான். ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பை ப்ராடக்ட் ஆஃப் எபிகல்ச்சர், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, பீவாக்ஸ் அண்ட் ப்ரோபாலிஸ், இதெல்லாம் வந்து சிலபஸ்ல உள்ளது. சரியா? ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் தான் லாஸ்ட்ல பார்த்தோம். இதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே பார்த்தோம். சரியா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். இது அதுக்கடுத்து செரிகல்ச்சர் பார்த்தோம், அதுக்கடுத்து எபிகல்ச்சர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். இந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் கிடையாது. சரியா? ஜெனரலா உள்ள பெனிஃபிஷியல் இன்செக்டை பார்த்தோம். அடுத்தது ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல நம்ம சிலபஸ் இதுல வந்து என்னன்னா பெஸ்ட், பர்டிகுலரா வந்து ரிலேட்டட் அபவுட் தட் பெஸ்ட் தான். சரியா? இதுல பெஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன பெஸ்ட் அது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? சரி, ரைட். ஸோ இதுல நம்ம சிலபஸ் என்ன சார் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல அப்படின்னு கேட்டா, இன்செக்ட் அஸ் எ பிளான்ட் பெஸ்ட். நல்லா கவனிங்க. இல்ல பெஸ்ட் அண்ட் வெக்டார்னு நான் கொடுத்துருப்பேன். நவ் பேஜ் நம்பர் யூனிட் 2 பேஜ் நம்பர் 66 பெஸ்ட் அண்ட் வெக்டார் அப்படின்னு இருக்கும். டேக் பேஜ் நம்பர் 66 மெட்டீரியல்ல.
ஸோ இதுல நம்ம சிலபஸ் முதல்ல என்ன பார்க்குறோம், இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் பார்க்க போறேன். ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல பவுல்ட்ரியும் டைரி ஃபார்மும் பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல இருந்து 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், 2 கொஸ்டின் சார், 2 கொஸ்டின் கன்ஃபார்ம் வரும் சார் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல இருந்து. சரியா? இந்த நல்ல கவனிங்க. இந்த ஏரியா ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல என்னுடைய எப்படி சொல்றது, என்னுடைய ரோல் ரொம்ப கம்மி. கொஸ்டின் எப்படி வரும் அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இதுல சொல்றேன் பாருங்க, நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க நிறைய இருக்கு. இதுல இன்செக்ட் எஸ் எ பெஸ்ட் பிளான்ட், பிளான்ட் பெஸ்ட். இதுல என்னென்ன சார் நம்ம பார்க்க போறோம்னா, ஒன்னு வந்து ரைஸ், இன்னொன்னு அத பெஸ்ட் ஆஃப் ரைஸ். ரைஸ்னா ரைஸ் கிடையாது, பெஸ்ட் ஆஃப் ரைஸ். பேடி, பேடியோட பெஸ்ட். காட்டன், சுகர் கேன், கோகனட் அண்ட் ஸ்டோர்டு கிரைன். மொத்தம் 5 சொன்னா, இந்த 5ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சார், நோ டவுட். திரும்ப சொல்றேன், பெஸ்ட் ஆஃப் ரைஸ், பெஸ்ட் ஆஃப் காட்டன், பெஸ்ட் ஆஃப் சுகர் கேன், பெஸ்ட் ஆஃப் கோகனட், பெஸ்ட் ஆஃப் ஸ்டோர்டு கிரைன்ஸ். இந்த 5ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அடுத்த கொஸ்டின் எதுல இருக்கும்னு சொல்றேன் பாருங்க. இது ஃபுல்லா ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ல பெஸ்ட். இதுல என்ன சார் படிக்கிறது, இது என்ன சார் வரும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். சரியா? நேம் தான், அந்த பெஸ்டோட நேம். நெக்ஸ்ட் இது எந்த அந்த பெஸ்டோட நேம்னா ஜுவாலஜிக்கல் நேம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. சிம்டம்ஸ் நான் இப்ப சொல்றதை விட அந்த ஏரியா ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா? அதுக்கடுத்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி, இது அடுத்த டைட்டில். இதுல என்னென்ன சார் இருக்கு, இதுல ஒரு கொஸ்டின் வரும் சார். சரியா? இதுல ஒரு கொஸ்டின் மேபி அந்த பெஸ்ட் ஆஃப் அந்த 5 கேட்டகரியில 2 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்கு, நான் வச்சுக்கோங்க. சரியா? அது எப்படி கேட்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. மினிமம் 2 கொஸ்டின் நான் சொல்றேன், ஆவரேஜா 2 கொஸ்டின். இன்னொன்னு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்ல தான் ஒரு கொஸ்டின் இருக்கும், ரொம்ப ஈஸி. பிசிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட், மொத்தம் 4 மெத்தட். அதுக்கடுத்து ஐபிஎம், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், கன்ஃபார்ம் ஐபிஎம்ல வரும். மத்த 4ல வருதோ வரலையோ ஐபிஎம்ல ஷூர். ஏன்னா இதுதான் இருக்கிற பெஸ்ட், ஐபிஎம் தான். அப்ப ஐபிஎம்ல இருந்து இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஷூரா ஒரு கொஸ்டின் வரும். இதுதான் சார் சிலபஸ். ஓகேவா? இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸா ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏற்கனவே மெட்டீரியல் எடுத்துக்க சொல்லிட்டேன். பேஜ் நம்பர் 66 பெஸ்ட் அண்ட் வெக்டார் அப்படின்னு இருக்கும். சரியா? 66 ரைட். ஸோ இதுல ஒரு நிமிஷம், இதுல அதை நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னுடைய ரோல் விட எப்படி படிக்கணும், எப்படி கொஸ்டின் வரும், அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்னு தான் நம்ம சிலபஸ் டைட்டிலேயே. இதுல 3 groups ஆஃப் we are classified into the 3 groups. ஒன்னு வந்து பெஸ்ட், இன்னொன்னு வெக்டார், இன்னொன்னு பாய்சனஸ் இன்செக்ட். சரியா? சோ இதுல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது வந்து பெஸ்ட் தான். நம்ம சிலபஸ் என்னது, ஆனா இந்த 3மே ஹார்ம்ஃபுல் தான். சரியா? ஆனா நம்ம சிலபஸ்ல உள்ளது என்னது, பெஸ்ட் மட்டும் தான். மற்றது ரொம்ப பெருசா நம்ம கேர் எடுக்கணும் கிடையாது. ஓகே ரைட். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஜெனரலி அதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் இன்செக்ட் டு அஃபெக்ட் தட் கம்ஃபர்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் கன்வீனியன்ஸ். அது ப்ராஃபிட், நம்ம பெனிஃபிட் அடைகிறதுக்கு வந்து இன்செக்ட் வந்து அது வந்து டு ஈஸிலி டு அஃபெக்ட் தட். ஸோ இட் காஸ் த டேமேஜ் ஆஃப் த கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். நம்ம ஒரு பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணா அதை டேமேஜ் பண்ணும், இல்லைன்னா ஸ்டோர் கிரைனை டேமேஜ் பண்ணும். இதே மாதிரி நிறைய புக்கு, நம்ம இப்போ சில ஃபர்னிச்சர் அந்த மாதிரி சொல்லலாம் ஜென்ரலா. சரியா? இல்ல இதுதான் எல்லாமே தான் பெஸ்ட். இது நம்ம அதுக்காக பிளான்ட்ல உள்ளது மட்டும் தான் பெஸ்ட்னு கிடையாது. சரியா? ஒரு கிளாத்ல இருந்தா கூட பெஸ்ட் தான், புக்ல இருந்தா கூட இந்த சில்வர் ஃபிஷ் அதெல்லாம் இருக்கும், அதுவும் பெஸ்ட் தான். சரி, இந்த டைப்ஸ் ஆஃப் இதுல பெஸ்ட் வந்து 3 டைப்ஸா பிரிக்கிறோம் சார். ஒன்னு வந்து பெஸ்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு பெஸ்ட். இதுல நம்ம சிலபஸ் மெயினா வந்து பிளான்ட் தான், பெஸ்ட் ஆன் பிளான்ட்ஸ் தான். பிளான்ட்ஸ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ட்ஸ் பொறுத்தளவு நீங்க பிளான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா டு அதுல எந்த பார்ட் டு டெஸ்ட்ராய் தட் ஃபீல்ட் ஆஃப் த கிராப் ஆர் ஃப்ரூட் ட்ரீஸ் ஆர் டிம்பர் ட்ரீ, எதுனாலும் சரி. சரியா? டு டெஸ்ட் இதுல நிறைய ஒரு கேட்டகரி போட்டு, அது லோகாஸ்டா இருக்கலாம், கிராஸ் கோப்பர், பீட்டில்ஸ், கேட்டர்பில்லரா இருக்கலாம், ஏபிடால், லீஃப் இன்செக்ட், இல்ல பக், எதுனாலும் இருக்கலாம். ஜென்ரலா ஒரு பிளான்ட்ல பெஸ்ட்னா இது எல்லாமே அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் என்ன சார், பிளான்ட் பெஸ்ட்ல நம்ம சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் என்ன சார்னு கேட்டா பேடி, ரைஸ்ன்னு இருக்கும். எக்ஸாக்டா சிலபஸ்ல ரைஸ்ன்னு இருக்கும், நான் இங்க மெட்டீரியல்ல பேடின்னு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். நீங்க என்ன சார் ரைஸ் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. சரியா?
ஸோ இதுல நம்ம தான் எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஏன்னா இது ஒண்ணு சொல்லிட்டாவே மீறி எல்லாமே நீங்க பாத்துக்குவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்டா பேடி, மொத்தம் 5 கேட்டகரி சொல்லியிருக்கேன். சரியா? இது பேடி, காட்டன், சுகர் கேன் அண்ட் கோகனட் அண்ட் ஸ்டோர்ட் கிரைன். சரியா? சோ இதுல ரொம்ப நான் சில ஃபர்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 பெஸ்ட்டை மட்டும் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மெட்டீரியலா. அதுக்கடுத்து எல்லாமே பக்காவா டேபிள் காலத்துக்கு கொண்டு போயிருப்பேன். ஸோ கொஸ்டின் மோஸ்ட்லி அது ஏன் அந்த 2 மட்டும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க, மற்றதெல்லாம் டீட்டெயிலா சொல்லல அப்படின்னு சொன்னா, மோஸ்ட்லி கொஸ்டின் அந்த ஃபர்ஸ்ட் 2 அதான் ஃபெமிலியர் பெஸ்ட். இப்ப பேடின்னு வச்சுக்கோங்களேன். பேடினா அதுல நம்பர் ஆஃப் இன்செக்ட் பெஸ்ட் இஸ் தட். பட் இதுல வந்து ரைஸ் பக்கும் பேடி ஸ்டெம் போரர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 தான் ரொம்ப ஃபெமிலியர். ஸோ கொஸ்டின் மோஸ்ட்லி இந்த 2லயே நிக்கலாம். இல்ல டஃபா கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த டேபிள், அடுத்த டேபிள் இருக்கு, அந்த டேபிளுக்கு போயிடுவாங்க. சரியா? இதுல படிக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். இந்த ஜுவாலஜிக்கல் நேம் லெப்டோகோரியஸ் ஒராசின்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரைஸ் பக். ரைஸ் பக்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துட்டா ஸ்டெம் பேடி ஸ்டெம் போரர்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதோட ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துட்டா சோ நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். இதுல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி படிக்கணும், கொஸ்டின் எப்படி வரும், அதுதான் நான் சொல்ல முடியும். சரியா? சோ இதுல இதே சிலபஸ் யூஜிலையும் உண்டு. நல்லா ஞாபகம், யூஜி டிஆர்பிலும் உண்டு, காலேஜ் லெக்சர்லயும் இருக்கு, சிவில் சர்வீஸ்லயும் உண்டு, டிஓலையும் உண்டு சார் இந்த சிலபஸ். டிஓ பழைய டிஓ சிலபஸ். சோ அப்ப மோஸ்ட்லி இது என்ன சார், நம்ம பாட்டனி தான் சார் இதுக்கு நமக்கு அப்படி நினைக்காதீங்க. சோ இதுல எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் வரும்போது இதுல வரும். சரியா? சோ நீங்க வேற என்ன சார் இதுல படிக்க போறீங்க? ஜென்ரலா அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம் பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இது காமனா என்ன சொல்ற, ரைஸ் பக். நீங்க அந்த இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பிக்சர் கூட இருக்கும். இல்ல பெஸ்ட் ஆஃப் இது ஸ்டோர்ட் கிரைன். இது ஸ்டோர்ட் கிரைன் தான். இது வந்து காமனா உள்ளது ஃபுல்லா சொல்லியிருக்காங்க சார். இது ஃபுல்லாவே இந்த காமன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சயின்டிபிக் நேம், இது காமன், இது ஃபுல்லா காமன் நேம். இது வந்து ஆர்டர் ஃபேமிலி. சரியா? முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டுக்கோங்க. இது வந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அந்த ரைஸ்லயே பாருங்க, கிராஸ் பேப்பர் ரைஸ்லயே என்னென்ன இருக்குது. சரி, அது ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து மேக்சிமம் ஆர்டர் ஃபேமிலி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சயின்டிபிக் நேமும் காமன் நேம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இல்ல ரொம்ப ஃபெமிலியர் 2 சொல்லிட்டேன். சரி, ரைட். வேற இதுல நீங்க அந்த பிக்சர் பார்க்கணும்னா, நான் அந்த பிக்சர்ல நீங்க டிஸ்பிளேல காமிக்கல சார், நீங்க மெட்டீரியல் பாத்துக்கோங்க. நீங்க அந்த கண்டிப்பா நீங்க எல்லாருமே இது பார்த்திருப்பீங்க. 67ல இருக்கும் பாருங்க அந்த டயக்ராம். நான் இது ஒவ்வொன்னா அதோட கேரக்டர் எல்லாம் நான் ரீட் பண்ண விரும்பல சார். ஒன்னொன்னா இட் இஸ் கிரீன் அண்ட் லைட் பிரவுன் இன் கலர் அண்ட் குரூப் இன் தட் பேடி கிராஃப்ட். அதாவது ரொம்ப இது ஒவ்வொன்னா இது நீங்க ரீட் பண்ணாலே புரியும். நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஏதாவது கேரக்டர் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ரைஸ் பக்னா கண்டிப்பா இது ரைஸ்ல நீங்க இந்த மாதிரி எக்கு, நிம்ஃபு, நெக்ஸ்ட் அடல்ட் இப்படித்தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு பக் நீங்க கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பீங்க. சரியா? இந்த நிம்ஃபு அண்ட் அடல்ட் டு அட்டாக் தட் பேடி ஃபீல்ட். மேக்ஸிமம் இது எப்ப அட்டாக் பண்ணும் தெரியுமா? மில்கி ஸ்டேஜ். அது என்ன சார் மில்கி ஸ்டேஜ்னா, அந்த பேடி, அந்த அரிசின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது அப்பதான் வந்து பூல இருந்து அப்படியே கொஞ்சம் நல்ல மெச்சூர் ஆக முன்னாடி அந்த பால் மாதிரி இருக்கும். நம்ம அந்த நெல்மணி அப்படி அமுக்குனா ஒரு மாதிரி மில்க் மாதிரி வெளியே வரும். அது வந்து ஏர்லி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் தான் இதை அஃபெக்ட் பண்ணுமா சார். அப்ப ஏன் அஃபெக்ட் பண்ண என்ன செய்யும், அந்த ஒரு மில்க் மாதிரி வருது பாத்தீங்களா, அதை வந்து சக் த ஜூஸ். அப்ப என்ன செய்யும், அப்பதான் டெவலப் ஆகுது அந்த கிரைனு. அதுல உள்ள ஜூஸ் எல்லாம் சக் பண்ணிட்டு அந்த கிரைன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரியா? அது படத்துல பாருங்க, அந்த பிக்சர் எப்படி 67ல பாருங்க, பிளாக் ஸ்பாட்டட் தட் ஃபங்கஸ் இட்ஸ் மார்க்டு தட் சீட்ஸ். அது நல்லா அந்த எக்ல வந்து அப்படியே ஃபுல்லா வரிசையா இருக்கும். இதெல்லாம் பாத்துக்கோங்க. கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்கு என்ன டிடிடி, பிஹெச் எல்லாம் நவடேஸ் பேண்ட். இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த காலத்துல உள்ளது டிடிடி டைக்ளோரோ டைஃபனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், பிஹெச்சி பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. இதெல்லாம் நான் டிகிரேடபிள் பொல்யூட்டன்ட். நவடேஸ் தட் எவரிதிங் வில் பி பேண்ட். இதெல்லாம் பேன் பண்ணியாச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சும்மா நார்மலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேடி ஸ்டெம்போரர். ஸ்டெம்போரர்னே வந்துருச்சு. அப்ப இது மேக்சிமம் இந்த பெஸ்ட், இது மெயின் பெஸ்ட். இதோட மாத்து ரொம்ப முக்கியம். மாத்து
பட்டர்ஃப்ளை மாதிரி சொல்றோம்ல, அது மாதிரி மாத்து. மோஸ்ட்லி இந்த ஸ்டெம்முக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டெம்முக்குள்ள வந்து அந்த இட் வில் பி க்ரோ இன் டு தட் அண்ட் டெவலப் த பீப்புள் ஸ்டேஜ் இன்சைட் த ஸ்டெம். சரி, அந்த ஸ்டெம்முக்குள்ளேயே இருக்கும் இது. அது அப்படியே வந்து என்ன செய்யணும், அந்த ஸ்டெம்மை ஃபுல்லாவே டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரியா, இது பேர் டெட் ஹார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த யங் பேடி ஃபீல்ட் ஓட்டி ஆன் தட் ஓல்டு பிளான்ஸ். அப்படியே அது இறந்துரும், அப்படியே இறந்து கீழே விழுந்துரும். அந்த செடியே அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா, ஸ்டெம் போரன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 ரொம்ப முக்கியம் சார். இந்த அதுக்காக 2 மட்டும் படிக்கிறேன். உள்ள அடுத்த நான் தனியா டேபிள் கொடுத்துருக்கேன், அப்ப பாத்துக்கலாம். இந்த ரைஸ், அதாவது ரைஸ் இல்லைன்னா பேடினா இந்த 2 ரொம்ப முக்கியம். அடுத்த பெஸ்ட் ஆஃப் கோகனட். சரி, பெஸ்ட் ஆஃப் கோகனட்ல மோஸ்ட்லி இதான் சார் இருக்கு. ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய கொஸ்டின், நிறைய வேற வேற எக்ஸாம் நடந்த கொஸ்டின் ஃபுல்லாவே ரெஃபர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி சுவாலஜிக் நேம் இல்லைன்னா காமன் நேம். ரொம்ப கஷ்டமா கேட்டா உங்களுக்கு அந்த ஏதாவது சிம்டம் கொடுத்துட்டு கேட்கறாங்க. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கேட்பாங்களான்னு தெரியல. நான் அந்த மாதிரி கொஞ்சம் கேட்கத்தான் செய்வேன். அப்பதான் நீங்க ஃபுல்லா படிப்பீங்க. ஓகே, ரைட். இது வந்து ரைனோசரஸ் பீட்டில் சார். கண்டிப்பா இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த பேஜ் நம்பர் 68ல அந்த பீட்டில் இருக்கு பாருங்க. கோகனட்ல இருக்கும் ரைனோசரஸ் பீட்டில்னு சொல்றாங்க. பாயிண்டட், அது யூனிகார்ன் ரைனோசரஸ், இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மாதிரி இந்த இந்த பீட்டிலும் இருக்கும். சரியா, சரி. சோ இது ஏதாவது சொல்லணுமா? the eggs, இது என்ன செய்யும்னா மேலதான் அந்த கோகனட் ட்ரீல மேல the eggs will be catched into that crab. ஒரு மேல அந்த பேஜ் நம்பர் 68ல இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இது என்னன்னா நீங்க ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க சார். இந்த ஜெனரலா இந்த பீட்டில் வந்து அந்த மெயினா கோகனட் ட்ரீக்கு கீழே இந்த மாதிரி நிறைய பீட்டில்ஸ் நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த லீஃப் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி லீஃப் இருக்குவாங்களா, இந்த லீஃப் வந்து ஒன்னோட இப்படி கட்டா இருக்கும். நீங்க சில மரங்கள்ல பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஒன்னோட கட்டா இருக்கும். அதனால என்ன ரீசன்னா இயர்லி ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்ள இந்த குருத்துன்னு சொல்லுவாங்க, அந்த வர்றதுக்கு முன்னாடி உள்ள போய் அந்த கரெக்டா அந்த மரம் இந்த மாதிரி ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரீனா இதுக்கு உள்ள போயிடும், கரெக்டா இந்த இடத்துல இருக்கும் இந்த பக்கு. இது நான் அடுத்தது இந்த மெத்தடு சொல்றேன் பாத்தீங்களா. அப்ப எப்படி இதை கண்ட்ரோல் பண்றதுன்னா, பெரிய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு அயன் ராடு மாதிரி ஃபார்மர் மேல ஏறி அந்த அயன் ராடு மாதிரி இப்படி குத்தி எடுப்பாங்க. அப்ப இந்த பக்கையும் சேர்த்து குத்தி எடுத்துருவாங்க. இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை ரைனோசரஸ் பீட்டில் சொல்றது. இது இருந்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுரும் அந்த ட்ரீசியம். சரியா, மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரெட் பான் வீவில்னு ஒண்ணு இருக்கு சார். இதுவும் பெஸ்ட் ஆஃப் கோகனட் தான். ஜுவாலஜிக்கல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. ரெட் பான் வீவில் பேஜ் நம்பர் 68ல இந்த டயக்ராம் இருக்கு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா. டார்க் ஸ்பாட்டட் அந்த மாதிரி இருக்கும் கலர் வந்து. ஸ்மால் ஹோல்ஸ் என்டர் டு த பார்ட் அந்த கோகனட் ட்ரீல அண்ட் லேட் த எக். அது அப்படியே கிரப்பா மாறிடுமா. சரியா, அப்ப சாஃப்ட் டிஷ்யூ ஃபுல்லா, கோகனட்ல சாஃப்ட் டிஷ்யூ ஃபுல்லா இதை டேமேஜ் பண்ணுமா. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு. இந்த 2 கோகனட் சொன்னா மோஸ்ட்லி இந்த 2 என்ன சார், ரெண்டு பெஸ்ட் தான் சொல்லியிருக்கீங்களேன்னா பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். நிறைய பெஸ்ட் இருக்கு. இந்த 2 ஃபெமிலியர். ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின் இந்த 2லயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 3வது பெஸ்ட் நம்ம சிலபஸ் வந்து காட்டன். சரியா, காட்டன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானதுதான். இதுல ஃபர்ஸ்ட் மாத்து லிவிங் த பெஸ்ட் ஆஃப் காட்டன்ல எராசியா ஃபைபியான்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஸ்பாட்டட் பால்வம். சரியா, அந்த பிக்சரை பாருங்க, மாத்து இதுதான் அது. சரியா, இது வந்து டேமேஜ் பண்ணக்கூடியதான். பர்டிகுலர் எக் வில் பி கேச்சர் தட். இது கேட்டர்பில்லர்லாம் எக் வந்து உள்ள அந்த பருத்தி காயின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுல வந்து என்ன காட்டன்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும் எக்லைன் அந்த ஓய்வு போஸ்டர் மூலம். அது வந்து அப்படியே கேட்டர்பில்லர் வந்து அதை ஃபுல்லா அப்படியே ஓட்டாய போட்டோம். ஃபுல்லா காட்டனே அந்த டேமேஜ் பண்ணி விட்டுரும் டோட்டலா வந்து. ஸ்பாட்டட் பால்வம் சொல்லுவாங்க இதை வந்து. சரியா, அது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு வந்து பிளான்டினா கோசிபிலின்னு சொல்லக்கூடியது. இதுவும் மாத்து தான். லிவிங் த பெஸ்ட் ஆஃப் காட்டன். மோஸ்ட்லி த எக்லி லேட் த பிராங்க்டல்ஸ். இதுவும் கேட்டர்பில்லர்ஸ் வந்து பிங்க் கலர்ல இருக்குமா. இதையும் இந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணுமா. இந்த 2 ரொம்ப ஃபெமிலியர். ஏன் 2 மட்டும் கொடுக்குறோம்னா இதுதான் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த காட்டன்னாவே இந்த பெஸ்ட்டை சொல்லாம இருக்கவே முடியாது. இந்த 2 பெஸ்ட் தான். ஒவ்வொன்றுக்கு 2 தான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லல. சரியா, அடுத்தது 4வது கேட்டகரி நம்ம சிலபஸ்ல உள்ளது பெஸ்ட் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் பொறுத்தளவு இதுல மெயினா வந்து 2 தான் நம்ம சொல்றோம். சரியா, ஒவ்வொன்றும் 2 தான் மெயினா சொல்றோம். ஸோ சுகர் கேன் லீஃப் போரன், லீஃப் ஹோப்பர் இல்ல லீஃப் போரன் சொல்லலாம் வந்து. சரியா, பைரிலா பெருப்சனி சொல்லக்கூடியது. இது இந்த மாத் லிவிங் த பெஸ்ட் ஆஃப் த சுகர் கேன் லீஃப் ஹோப்பர்.
அந்த லீஃப் ஃபுல்லாவே உள்ள அந்த குரூத்துன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதை ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணும். இதுவும் அதே தான், எக்லே பண்ணிடும். இட் வில் பி டெவலப்மெண்ட் த நிம்ஃப். இட்ஸ் அது மாதிரி அது அப்படியே டெவலப் ஆகி அடல்ட் ஆகி அதுல உள்ள சுகர் கேன் அந்த லீஃப் ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிடும். அந்த பேஜ் நம்பர் 17 அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பைரிலான்னு சொல்லக்கூடியது. த அடல்ட் நிம்ஃப் த சக்கிள். இது என்ன செய்யும்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த குருத்துன்னு சொல்லுவோம் தெரியுமா, அங்க உள்ளது அந்த அது வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த இலை வந்து வளர்ற இடம் வந்து இனிஷியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ த நிம்ப் எவ்ரிதிங் சக் அப் அண்ட் சாப் த ஜூஸ். அது சுகர் கேன்ல உள்ளது ஃபுல்லா அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். அப்ப அது ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணிரும்ல, அப்புறம் எப்படி அது நல்லா மெச்சூர் ஆகும்னு சொல்லுங்க, ஆகாது. அப்ப அந்த சுகர் கேன் பிளான்ட்டே வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் குரோத் ஆயிரும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த டயக்ராம் பேஜ் நம்பர் 17 இருக்கு. அந்த டயக்ராம் ஒரு எக் எப்படி இருக்கும், நிம்ப் எப்படி இருக்கும், ஒரு அடல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து சுகர் கேன் ரூட் போரர். இது ஸ்டெம் வேற ஒண்ணும் இல்லை சார், அது ஸ்டெம்ல மட்டும் அஃபெக்ட் பண்ணும். நீங்க பாத்திருப்பீங்க, சுகர் கேன் வாங்கும் போதே கரெக்டா அந்த இன்டர்நோட் இருக்கும் தெரியுமா, இந்த இப்படி இன்டர்நோட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டிருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அது அது வந்து நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன ஹோலா தான் தெரியும். நம்ம திரும்ப இப்படி வெட்டி பார்த்தா தெரியும், ஃபுல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷா அவ்வளத்தையும் அந்த கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிருக்கும் உள்ள. சரியா? அது வந்து ஸ்டெம் போரர். ஸ்டெம்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து ஸ்டெம் போரர். இதே இது வந்து ரூட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரூட்ல வந்து இது டேமேஜ் பண்ணும். இதுதான் அளவுக்குள்ள வித்தியாசம். அது ரூட் போரர். அதே மேட்டர் தான் ரூட்ல ஒரு இந்த கேட்டர்பில்லர்ஸ் போர் இன்டு தட் ஸ்டெம் பிலோ த சாயில் சர்ஃபேஸ். இதுக்கு இது வந்து எபோவ் த சாயில் சர்ஃபேஸ், இது வந்து பிலோ த சாயில் சர்ஃபேஸ். ரூட் டேமேஜ் பண்ணாவே முடிஞ்சு வச்சு. ஸோ மோஸ்ட்லி தட் ஸ்டெம் ரிசல்ட் அது வந்து டெட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இது அப்படியே ஃபுல்லாவே ரூட் டேமேஜ்னாவே ஸ்டெம் என்ன ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய குரோத் வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த சுகர் கேன் ரூட் போரர், ஸ்டெம் போரர், இந்த ரெண்டுல தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் நான் ரெண்டு தான் சொல்லியிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார், ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். ஏன்னா மற்றபடி இந்த ரொம்ப டீட்டெயிலாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் கேட்க போறது கிடையாது, இது நீங்க தான் படிக்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க, பெஸ்ட் ஆஃப் சுகர் கேன்ல ஃபர்ஸ்ட் வந்து இதே தான். நான் மொத்தம் அங்க 2 தானே சொன்னேன், இங்க எத்தனை சொல்லியிருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 70 and 71ல 7 சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 2 மட்டும் படிச்ச போதுமா சார்? 2 படிச்சா வரும், வராமல் இருக்கலாம். ஆனா இந்த 7 படிச்சா 100% வரும். இதை தாண்டி வரவே வராது. ஐ திங்க் இது ஸ்ரீவஸ்தவாவா ஏதோ ஒரு புக் நினைக்கிறேன், மறந்துச்சு புக் நேம். நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார் இது. சரியா? இதை தாண்டிலாம் வரவே வராது சார், நான் சேலஞ்சே பண்றேன். ஆனா மோஸ்ட்லி அந்த 2லயே வர வாய்ப்பு இருக்கு. சரி, இவங்க 2 தவிர வேற ஏதாவது டிசீஸ் தெரியுதான்னு கேட்டா இந்த 7க்குள்ளதான் கேட்பாங்க. இதுலயும் ரொம்ப இது எப்படி சார் படிக்கணும்? ஒன்று படிச்சுதான் ஆகணும். இது நான் திரும்பவும் சொல்றேன், ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம், இந்த 2 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. பட் இந்த ஹேபிட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டேமேஜ் ஒரு இடம் சும்மா ரைட்டா ரீட் பண்ணுங்க. சரியா? அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட முடியுமா? வச்சுக்கிட முடியாது, ஓப்பனா சொன்னா வச்சுக்கிட முடியாது. சரியா? சரி. ஆனா இந்த இது ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், எழுதி பார்க்கணும் சார், இல்லைன்னா மறந்துடுவீங்க சார். திரும்பவும் சொல்றேன், ஏன்னா 4 ஆப்ஷன்லயும் இந்த ஜுவாலஜிக்கல் நேம் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மறந்துடுவீங்க. 4 ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன் இப்பயும். ஒரு ஆப்ஷன் சப்போஸ் சுகர் கேன்லயே பெஸ்ட் ஆஃப் சுகர் கேன்னா ஏதோ ஒண்ணு சுகர் கேன்லயே 4 கொடுக்கும். இந்த 4ல ஏதாவது ஒயிட் ஃபிளை இந்த காமன் நேம்ல இருக்குல்ல, அதாவது ரூட் போரர் கொடுப்பேன், ஸ்டெம் போரர் கொடுப்பேன், டாப் போரரும் கொடுப்பேன். அது ஸ்டெம் போரர்ல நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நானும் சுகர் கேன்லயே கொடுப்பேன், எது ஸ்டெம் போரர்னு கேட்பேன். அப்ப நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான், 7ஐயும் நல்லா படிச்சா மட்டும்தான் நீங்க எழுத முடியும். இதை தாண்டி கொஸ்டின் வராது, நான் சேலஞ்சே பண்றேன். இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. நான் அவ்வளவு ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன். சரியா? சோ அதுக்காக சார் சொல்லிட்டாரு, நார்மலா இந்த 2 அதாவது ஜுவாலஜிக்கலையும் காமன் நேம் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது டிஸ்ட்ரிபியூஷனையும் பிளஸ் டேமேஜையும் தெரிஞ்சுக்கணும், அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு உதாரணமா சில கொஸ்டின் இருக்கு, அதுவும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தவறு கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 நல்லா பாத்துக்கோங்க. அங்க கொடுத்த அதே 2 பெஸ்டையும் இங்கேயும் நான் கொடுத்துருப்பேன், இந்த டேபிளையும். இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் லோக்கல் ஆதர் தான். லோக்கல் ஆதர்லயே அந்த ஸ்பெசிபிக்கா என்டமாலஜி உள்ள புக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா நார்மல் புக்கு கிடையாது.
எண்டமாலஜின்னு ஸ்பெசிஃபிக்கா உள்ள புக்கு சார் அதெல்லாம். ரைட், இதுல பாருங்க, இதுல திரும்ப சொல்றேன், பெஸ்ட் ஆஃப் சுகர் கேன். நான் திரும்ப ஃபுல்லா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம், அந்த சுகர் கேன் லீஃப் போரர். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன், ஹேபிட்டேட் எப்படி இருக்கு, டேமேஜ், அதுல அந்த ஹனி ட்ரோ, அதை நான் சொன்னல ஃபர்ஸ்ட் சொன்னல அதேதான். அதே இது ரொம்ப சிம்பிளா ஒரே நாள்ல கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 77ல அடுத்த சுகர் கேன் ரூட் போரர். ஃபர்ஸ்ட் ரெண்டுலயே வந்துருச்சா. அதுல அந்த டெட் ஹார்ட்னு வித்தியாசமான சில வேர்டுலாம் இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்டா அந்த போல்டு லெட்டர் இருந்தா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. டெட் ஹார்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அந்த வேர்டு. அப்ப இந்த டெட் ஹார்ட் டிசீஸ் எது சுகர் கேன்ல கேட்கலாம்ல கொஸ்டின். அப்ப டேமேஜ் படிச்சா தானே அந்த டெட் ஹார்ட்னு என்னன்னு தெரியும். அங்கேயும் நான் கொடுத்துருக்கேன் அந்த ரன்னிங் மேட்டர்லயும். சோ அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அதுல மெயினா திரும்பவும் சொல்றேன், மோஸ்ட்லி இந்தியால உள்ள பெஸ்ட் தான் இது எல்லாமே, இந்தியால உள்ளதான் சரியா. அது இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஹேபிடேட்ல அது இந்தியால எந்த ஏரியால கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் இந்த டிசீஸ், இந்த அதெல்லாம் அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க சரியா. அடுத்த சுகர் கேன் டாப் போரர்னு ஒண்ணு இருக்கு, சுகர் கேன் ஒயிட் ஃபிளை இது சரியா. அது மாதிரி ஒவ்வொன்று போரர், அது சுகர் கேன் ஸ்டெம் போரர்ல அது மாதிரி பிளாக் பக், மொத்தம் 7 கொடுத்துருக்கேன். 7 நீங்க பாத்துக்கோங்க சார் சரியா. சோ அங்க 2 தான் கொடுத்துருந்தேன், இங்க 7 கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அடுத்து பாருங்க, அடுத்த சிலபஸ் நம்ம சிலபஸே தான், திரும்ப சொன்னதே தான் திரும்ப சொல்றேன். பெஸ்ட் ஆஃப் பேடி நம்ம சிலபஸ்ல இருக்கா. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரைஸ் பக், அங்க நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதான், இங்கேயும் அதே தான். அதுல வந்து நான் மொத்தம் எத்தனை கொடுத்தேன், 2 தான் கொடுத்துருந்தேன். இங்க பேடியில இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க, 9 இருக்கு. பேஜ் நம்பர் 72. இதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது, கன்ஃபார்ம், நோ டவுட் சரியா. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, அது பாத்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம், மற்றது சும்மா ரீட் பண்ணி விடுங்க ஒன்ஸ் சரியா. சோ திரும்ப 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 ஒவ்வொன்று ரைஸ், அதுல ரைஸ் மாத் என்ன, ரைஸ் டெம்போரர் என்ன, ரைஸ் பீட்டில், அது ரைஸ் கால், நிறைய அந்த கீழே இருக்கு பாருங்க. ரைஸ் வீவில், ரைஸ் வீவில்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த ரைஸ் கிரவுண்ட்ல இது பெரிய ஸ்டோர்டு, இது வந்து ஸ்டோர்ட் ப்ராடக்ட்ல கூட டேமேஜ் பண்ணும் அந்த ஸ்டோர்ட் கிரைண்ட். இது நான் பின்னாடி சொல்லுவேன் நான் சரியா, ரைஸ்ல வரக்கூடியது. ஸோ இதுல மொத்தம் எத்தனை, ஒரு 9 இருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க சரியா. ரைட், இப்ப அடுத்த பேஜுக்கு. ஸோ இதை நான் இப்படியே ஒன்னொன்னா இப்படி சுவாலஜிக்கல் நேம், காமன் நேம் ரீட் பண்ணாலும், நான் ரீட் பண்ணாலும், நீங்கள் ரீட் பண்ணாலும், அங்கே நான் ஒன்றும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. அது கொஸ்டின் எப்படி வரும்னு சொன்னாவே நீங்க அதை பிக்கப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்து பெஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ், இது நம்ம சிலபஸ்ல கிடையாது சார், சும்மா லைட்டா வேணா பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 73ல ஒரு 3 இது கொடுத்துருக்கேன், சும்மா வேணா பாத்துக்கோங்க. அடுத்தது பெஸ்ட் ஆஃப் காட்டன், இது நம்ம சிலபஸ் உண்டு. காட்டன்ல ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் காட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணல கரெக்டா. சுகர் கேனு, கோகனட்டு, ரைஸ், இதுல காட்டன் சொன்னேன், 2 மட்டும் சொல்லியிருக்கேன். 2 பெஸ்ட் மட்டும் காட்டன் சொல்லியிருந்தோம் சரியா. இங்க மொத்தம் 7 பெஸ்ட் இருக்கு, நான் வச்சுக்கோங்க. காட்டன்ல எத்தனை பெஸ்ட் இருக்கு, டோட்டலா 7 பெஸ்ட் இருக்கு. அதுல கொஸ்டின் இந்த 7ல தான் கொஸ்டின் கேட்பாங்க, அதை தாண்டி 100% வராது சார். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், என்ன நீங்க கொஞ்சம் படிச்சு எழுதி எழுதி பார்க்கணும். ஜுவாலஜிக்கல் நேம் தான், காமன் நேம் ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம் ஜுவாலஜிக்கல் நேம் எழுதி பார்க்கலாம். இல்லைன்னா டிஸ்கஸ் பண்ணும்போதே இதுக்கு என்ன காட்டன் கிரேப் வீவில் என்னது, ரெட் காட்டன் பக்குன்னு என்னது, பிங்க் பால்வம் சரி, ஸ்பாட்டட் பால்வம்னு எது, அதெல்லாம் திரும்ப 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 சொல்லி இல்லை ஃப்ரீயா இருக்கும்போது அப்படியே சொல்லும் போது இல்லை எழுதி பார்த்தா மட்டும் தான் சார் ஞாபகம் வரும். இது படிக்காம கெஸ்ட்ல அடிக்கவே முடியாது இந்த கொஸ்டினை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டுட்டு தான் வரணும், இல்லைன்னா ஏதோ ஒத்தையாராட்டையா போட்டு தான் எழுதணும். இது படிச்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், இல்லைன்னா அட்டன் பண்ணவே முடியாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், மற்றதாவது கொஞ்சம் யோசிச்சு அட்டன் ஈஸியா, இது வந்து பைகாட் தான் பண்ணணும், மனப்பாடம் பண்ணா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் சரியா. பெஸ்ட் ஆஃப் காட்டன். சொல்லுங்க மிஸ். சார் இந்த ட்ரைப்போ ரைசா நிவெல்லா அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல செகண்ட்ல, பேஜ் நம்பர் 71. அது வந்து ஒரைசா அப்படின்னு வந்தாலே ரைஸோடைய இதானே சார்? ஆமா ஆமா, ஒரைசானா ஒரைசா சட்டைவா தானே ஜுவாலஜிக்கல். ஆனா சுகர் கேன் டாப் போரர்னு கொடுத்திருக்காங்க. இல்ல அது அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதுவும் அதுல அஃபெக்ட் ஆகும் இல்ல சரியா. நீ ஒரைசான்னு நம்ம ஜெனரலா ஒரைசானாவே சொல்லுவோம், அதுவும் அதே ஒரே இன்செக்ட் 2ல கூட அஃபெக்ட் பண்ணலாம்ல சரியா. அத மாதிரி பண்ணலாம், நீங்க அதை பாத்துக்கோங்க, அதனால ஒண்ணும் கிடையாது சரி. ரைஸ் அஃபெக்ட் பண்ற பெஸ்ட் மட்டும் தானோ நினைச்சோம். இல்ல சிலது இன்செக்ட், சிலது காமன் இருக்கும்ல மிஸ், 2மே அஃபெக்ட் பண்ணும். சில அந்த கேட்டகரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் சரி. அடுத்தது பேஜ் நம்பர், ஓகே மிஸ், பேஜ் நம்பர் 73ல பாருங்க, பெஸ்ட் ஆஃப் காட்டன் இருக்கு பாருங்க.
அதுல 2 நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். இங்க மொத்தம் 9 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அதே மாதிரி அந்த ஸ்பாட்டட் பால்வம், பிங்க் பால்வம், சரியா? இந்த 2 ரொம்ப முக்கியம் சார். ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2. மத்தது அப்ப சார் சொன்னா 2 மட்டும் போதும்னு நினைச்சிடாதீங்க. திரும்பவும் சொல்றேன். இந்த 2 நல்லா பார்த்துக்கோங்க. மத்ததெல்லாம் ரீட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங், காட்டன் கிரே ஒன்று என்னென்ன மீனிங் நீங்க பார்த்துக்கோங்க. டோட்டலா இதுல 7 சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எஸ், 7 தான். அதுக்கடுத்து கோகனட். கோகனட்ல 2 தான் சார். கொஸ்டின் கேட்ட அங்கேயும் 2 தான், இங்கேயும் நான் 2 தான் சொல்லியிருக்கேன். இந்த 2 தான் கோகனட்ல. மோஸ்ட்லி ரைனோசரஸ் பீட்டில் தான் சார் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டது. ரைனோசரஸ் பீட்டில் தான். நான் சொன்னேன்ல, அப்படியே மேல குத்தி எடுப்பாங்க தெரியுமா? அந்த ஒரு கம்பி மாதிரி ராடு மாதிரி வச்சு குத்தி எடுத்து அந்த ரைனோசர் பீட்டில். இதுக்குன்னு சில ஃபார்மர்ஸ் இருப்பாங்க சார். அவர் வேலையே வந்து இந்த மாதிரி பாம் ட்ரீல ஏறி குத்தி அதுல எக்ஸ்பீரியன்ஸ்ல செய்வாங்க. பட் மேல போய் மருந்தும் போடுவாங்க. சில மருந்துலாம் இருக்குது. சரியா? ரைட், அது பாத்துக்கலாம். இந்த ரைனோசரஸ் பீட்டில் தான். ரெட் பால்வம் வீவில் ஒன்று இருக்கு. இந்த 2ல தான். கோகனட் பொறுத்தளவு இந்த 2 கொஸ்டின் கேட்டா இந்த 2 கொஸ்டின் தான். இதுக்கு மேல கொஸ்டினே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அப்ப மொத்தம் இதுல நம்ம பேடி பார்த்தோம், காட்டன் பார்த்தோம், சுகர் கேன் பார்த்தாச்சு, கோகனட் பார்த்தாச்சு. மொத்தம் 4 பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டோர்டு கிரைன். இது வந்து அது வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியாச்சு. ஸ்டோர்டு கிரைன் சொல்லிட்டாலே இது என்ன, இதுல எதை வேணா நம்ம சொல்லலாம். சரியா? இதுல 2 கேட்டகரி இருக்கு சார். ஸ்டோர்டு, இதுவும் நல்ல ரெஃபரன்ஸ் புக்கு தான் சார். ஸ்டோர்டு கிரைன் பொறுத்தளவு. ஸ்டோர்டு கிரைன்ல இது எந்த மாதிரியான பெஸ்ட் ஸ்டோர்ட் கிரைன்ஸ் வரும்னு சொன்னா இந்த இதுல வந்து சில டயக்ராம் கொடுத்துருக்க பாருங்க. இது எல்லாமே ஸ்டோர்ட் கிரைன் இன்செக்ட் தான். அதாவது கிரைன் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கோம்ல, நம்ம வீட்டுல சிம்பிளா பருப்பு வகை பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பாருங்க, ஒரு வாரம் 10 நாள் அதை பார்க்காம வச்சுட்டாவே வந்து ஃபுல்லா இந்த மாதிரி பக்ஸோ இல்ல வண்டோ ஏதோ ஒன்று புழு, ஏதாவது பீப்பிள் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜும் அதுல பார்க்கலாம் நீங்க. அது பர்டிகுலர் லேடிஸ் ஜென்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க, லேடிஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சரி, ரைட். ஸோ அதுதான் ஸ்டோர்ட் இன்செக்ட் பெஸ்ட். இது அடுத்த நம்ம சிலபஸ்ல உள்ளது. சரியா? ஸோ இந்த 4ல கொஸ்டின் இல்லைன்னா இதுல தான் கொஸ்டின் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோர்ட் கிரைன்ல தான் இருக்கும். ஸோ இதுல மெயினா வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறோம் சார். 2 டைப். பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட். இதுல வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ். அதாவது அந்த அந்த கிரைனுக்கு உள்ளேயே ஃபீட் பண்ணி வெளியே இருக்கிறதே தெரியாது. சிலது என்ன செய்யணும், வெளியில இருந்து ஃபீட் பண்ணி உள்ள போயிட்டே இருக்கும். அதான் செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இந்த 2 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்ல இன்டர்னல் ஃபீடர்ஸ். இதுவும் அதே தான் சார். என்னுடைய ரோல் ஒன்றும் கிடையாது. நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. உங்க ரோல் தான் இங்க அதிகம். நீங்க தான் படிச்சு ஆகணும். வேற வழியே கிடையாது. சரியா? இன்செக்ட் சயின்டிபிக் நேம். நெக்ஸ்ட், இது என்ன ஸ்டேஜ்ல அந்த கிரைனை வந்து டேமேஜ் பண்ணுது, எந்த ஸ்டேஜ், அது லார்வல் ஸ்டேஜா இல்ல அடல்ட் ஸ்டேஜா இல்ல கிரப்பா இல்ல பீப்பிள் ஸ்டேஜ், என்ன ஸ்டேஜ்? சரியா? அதுல சில காமனா சில சிம்டம்ஸும் இங்க டேமேஜ் சிம்டமும் கொடுத்துருக்கேன். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரைஸ் வீவில் அங்க சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்னேன் அங்க வர்றது இங்கேயும் வரும்னு சொன்ன பாருங்க, இந்த ரைஸ் வீவில். சரியா? இதுல வந்து ஃபேமிலி ஆர்டர் கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கேட்பாங்களா அப்படின்னா சொல்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதுக்காக படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா ஃபேமிலி ஆர்டர் அளவுக்குலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி சயின்டிபிக் நேம் கேட்கதான், ஜுவாலஜிக்கல் நேம் கேட்கதான் வாய்ப்பு இருக்கு. இது ஃபுல்லாவே அந்த கேட்டகரி தான். அந்த வீவில் அந்த இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரக்கூடியது. ரைஸ் வீவில் மாதிரி தான் இருக்குது. வந்து பாக்குறதுக்கு இல்லை நிறைய பிக்சர்ஸ் இதுல ஃபுல்லா இதுல கொடுத்துருக்கோம். சரியா? ரைட். அதே மாதிரி இதுல என்ன அதுன்னு சொல்லிட்டு கிரப் அண்ட் அடல்ட் டேமேஜ் ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்? இது கிரப் மட்டும் தான். இது பல்ஸ் பீட்டில்ஸ் இல்லது, பல்சஸ்ல. அடுத்தது லேசர் கிரைன் போரஸ், இது கிரப்னு. அது மாதிரி பீட்டில்ஸ். இது ஃபுல்லாவே இன்செக்ட் பேரு, சயின்டிபிக் நேமு எது. இதுக்கு கீழே இந்த பக்கம் என்ன இருக்கு, அந்த டேமேஜ் சிம்டம் இருக்கு பாத்தீங்களா, எந்த ப்ராடக்ட டேமேஜ் பண்ணுது அதுதான் இங்க இருக்கு. சப்போஸ் இந்த லாஸ்ட் காலம் படிக்காமலாம் இருக்க முடியாது. சரியா? ஏன்னா எந்த ப்ராடக்டை வந்து டேமேஜ் பண்ணுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாருங்க, அடல்ட் ஃபீட் அண்ட் ஸ்டோர்ட் இன் த டொபாக்கோ, டர்மைக் அண்ட் சில்லி, இந்த கிங்கர் அண்ட் கோகோ அண்ட் பீன். சரி, அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் அதோடைய பீட்டில் வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். சரியா? அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. இது ஃபுல்லா இன்டர்னல் ஃபீடர்னா உள்ளேயே இருக்கும், எல்லாமே இன்டர்னல் ஃபீடர்ஸ். சரியா? இன்னொரு ஒரு நிமிஷம்.
இதுவும் ஸ்டோர்ட் கிரைண்ட்ல உள்ள பிக்சர்ஸ் தான். நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சரியா. இந்த மெயினா இந்த ரைஸ் வீல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரைஸ்ல ரொம்ப நாள் ரைஸ் வீட்ல வச்சிருந்தாலே இந்த மாதிரி சின்ன ஒரு வண்டு நீங்க பாருங்க. இனிமே பார்க்காட்டாலும் ரைஸ் எடுக்கும்போது பாருங்க இந்த வண்டு இருக்கும். ரைஸ் வீவில்னு சொல்லுவாங்க இது வந்து. சரி, இதெல்லாம் ஸ்டோர் கிரைண்ட்ல வரக்கூடிய முக்கியமானதுதான். ரைட். நம்ம இந்த டங் ஸ்டோர் பெட்டில்ஸ், டெர்மெண்டட் பெட்டில்ஸ் ஒரு மொத்தம் 9 சொல்லியிருக்கேன். இந்த 9ஐயும் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே இன்டர்னல் ஃபீடர்ஸ். சரியா, ரைட். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் அவுட் சைட் தட் ஃபுட். சரியா, ஸோ ஃப்ளோர் அண்ட் கிரைண்ட் அண்ட் ஃப்ளோர் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். சரியா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீடர்ஸ் இது ஃபுல்லாவே. இது வந்து ரெட் ஃப்ளோர் பீட்டில்ஸ்னு ஒன்று இருக்குது. அமைதி சார். இந்த ரெண்டாவது என்னது காப்பர் பீட்டில்ஸ். இது நிறைய கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். பேஜ் நம்பர் 75ல அந்த எக்ஸ்டர்னல் ஃபீடர்ல ரெண்டாவது பாயிண்ட் காப்பரா பீட்டில்ஸ். ஜுவாலஜிக்கலையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கிரப் தான். மெயின்லி டு அட்டாக் த ஸ்டோர்ட் வீட்ஸ். அதுல என்னென்ன இந்த லைக் மெய்ஸ், பார்லி, ஓட்ஸ், ராய், அந்த மாதிரி மால்ட், அந்த ஃபுல்லாவே. ஸோ மோஸ்ட்லி இந்த இதுல டயக்ராம் கூட எஸ் இந்த இருக்கு பாருங்க. இந்த பீட்டில் தான். இந்த டயக்ராம் டிக் அடிக்கிறேன் பாருங்க. இந்த பீட்டில். சரியா, ரைஸ் இது வந்து ரஸ்ட் ரெட் ஃப்ளவர் பீட்டில்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுல சும்மா ஒரு முக்கியமான டயக்ராம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இதுவும் இந்த பீட்டில் கொஞ்ச நேரம் முன்னாடி ரெட் ஃப்ளோர் பீட்டில், கிரைண்ட் பீட்டில்ஸ், சரியா, கிரவுண்ட் நட் பீட்டில்ஸ். ஸோ இந்த இது ரைஸ்ல நல்லா பார்க்கலாம். இது வந்து காமனா எல்லா இதுலயும் நீங்க பார்க்கலாம் சார். இந்த பீட்டில் வந்து கிரப்ல ஏரியால இருக்குது. அது இந்தியன் மீன்ஸ் மாத்துன இந்த இருக்குல்ல, இது இந்தியன் மீல் மாத்து இருக்கு பார்த்தீங்களா. இது கேட்டபிள் லார்வா டு ஃபீட் கிரைண்ட்ஸ் அண்ட் ட்ரைட் இன்டு தி ஃப்ரூட்ஸ். ஃபுல்லாவே கிரைண்ட் மாவு ஆயிக்கணும். அப்படியே அந்த கிரைண்டே சாப்பிட்டு. சரியா, நம்ம இது ஃபிக் மாத்னு ஒன்று இருக்கு. ஆல்மாத், ஃபிக் மாத், ஆல்மாத், ரைஸ் மாத். இதுல இது சப்போஸ் இந்த வீவில் இருக்கும், இல்லைன்னா இந்த ரைஸ்ல வந்து இந்த மாத் இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதுதான் வந்து எக் ஆகி அப்படியே கேட்ச் அவுட் ஆகி மாத்தாவே ஃபார்ம் ஆயிடும். சரியா, அது ஒரு கேட்டகரி ரைஸ் மாத்து. அது பேஜ் நம்பர் 76ல 5வது பாயிண்ட் இருக்கு. 5வது பாயிண்ட். சரியா, ஸோ இது எல்லாமே உள்ள விஷயங்கள். இது நார்மலா உள்ள பிரைமரியில ஸ்டோரேஜ் பெஸ்ட்னு சொல்றோம். பிரைமரியில இன்டர்னல் டேமேஜ், அதாவது இன்டர்னல் ஃபீடர், எக்ஸ்டர்னல் ஃபீடர், ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறோம். இதுல பிரைமரியில. சரியா, அடுத்த செகண்டரி பொறுத்தளவு ஸ்டோரேஜ் பெஸ்ட்ல the insect that damage the broken or already damage the grinds by the primary storage. ஏற்கனவே டேமேஜ் பண்ணிருக்கோம், இது ரெண்டாவது போய் டேமேஜ் பண்றது. இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் பெஸ்ட்னு சொல்றது. சரியா, இதுவும் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. இன்செக்ட் சயின்டிபிக் நேம். சரியா, அந்த கிரைண்ட் பீட்டில்ஸ், பிளாட் கிரைண்ட் பீட்டில்ஸ், லாங் ஹெட்டட் ஃப்ளோர் பீட்டில்ஸ். சரியா, ஸோ சில டயக்ராம் இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கலாம். சில கிரைண்ட் மைட்னு சொல்லக்கூடிய இது பார்த்து பேஜ் நம்பர் 76ல இருக்கு. அது பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்த 77 வாங்க. அவ்வளோதான் சார். ஸோ இந்த ரெண்டு டேபிள் இருந்து மொத்தமே இந்த ஸ்டோர்ட் கிரைண்ட் இருக்கலாம். இந்த டேபிளை தாண்டிலாம் கொஸ்டின் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இது ஈஸி. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சொன்னதுல முக்கியமான பாயிண்டா முக்கியமான இது மட்டும் சொல்லியிருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. இது அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. சரியா, இதுல மெயினா வந்து அந்த ரைஸ் வீவில், இந்த pipette inside the grind, ரைஸ் வீவில். இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி கூட காமிச்சிருந்த ரைஸ் வீவில் இந்த இடத்துல இது வந்து அந்த ஸ்டோர் கிரைண்ட்குள்ளேயே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லெசர் கிரைண்ட் போரனோட இதுவும் அது அந்த இடத்துல இது ஒரு கேட்டகரி. இதுவும் ஒரு கேட்டகரி தான். லீசன் கிரைண்ட் போரன் சொல்லி ஸ்ட்ராங் ஃபிளை ராபிட்லி மைக்ரேட்டட் டு ஃபாஸ்டா பிடிக்கவே முடியாது, வேகமா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். ரைஸ் வீல் மாதிரி தான் இருக்கும் இது வந்து. சரியா, நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க ஸ்டோரேஜ் பெஸ்ட்ல broken இந்த காப்பரா பீட்டில்ஸ் அதுவும் தான். இட்ஸ் நாட் கன்சியூம் தட் கிரைண்ட், டஸ் நாட் கன்சியூம் த அடல்ட். அது ஒன்லி கிரப் தான் வந்து டேமேஜ் த ஸ்டேஜ். எது இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த காப்பரா பீட்டில்ஸ். சப்போஸ் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து அடல்ட் டேமேஜ் பண்ணுமா இல்லைன்னா கிரப் டேமேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்கலாம். இது அடல்ட் வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே செய்யாது. இந்த கிரப் தான் என்ன செய்யும்னா அந்த ஸ்டோர்டு கிரைண்ட் ஃபுல்லாவே டேமேஜ் பண்ணும். ஞாபகம். சரியா, இட்ஸ் நேட்டிவ் ஆஃப். ஏன் இந்த கொஸ்டின் இது ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, பேஜ் நம்பர் 77ல மெடில் இருக்கும் பாருங்க. காப்பரா பீட்டில் இஸ் நேட்டிவ் ஆஃப் இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இது நிறைய எக்ஸாமினர் வந்து இதை கொஸ்டினா கேட்கறாங்க. அதுக்காக சொன்னேன் நான். மற்றதெல்லாம் சும்மா நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான்.
78, 77, 78ல உள்ள விஷயங்கள் ஃபுல்லா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கோகனட்டுன்னு சொல்லியிருக்கேன், கப்ரா பீட்டில்ஸ், கிராக்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இது சில அந்த குடோன்ல ஸ்டோர் பண்ண அந்த கிராக்ஸ், கிரேவிசஸ், கீரல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் அது செட்டில் ஆகி இருக்குமா. சரி, அது தேவைப்படும் போது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு. சரி, ரைட்டு. அடுத்து மேனேஜ் த ஸ்டோர் கிரைண்ட் பெஸ்ட், எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்றது. ஸ்டோர் கிரைண்ட் பெஸ்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். இந்த கிளீன் கிரவுண்ட், அதாவது குடோன் வந்து ஒரு எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம குடோன்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சரியா. ஸோ அதை வந்து ரொம்ப கிளீனா இருக்கணும். ரொம்ப ஸ்டோரேஜ் பண்ற இடத்துல எல்லாமே அந்த பின்னாடி கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஒரு டாபிக் வரும், ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், சரியா. இது டு அவாய்ட் தட். நீங்க இந்த கவர்மெண்ட் குடோன்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி கிரைண்ட் ஸ்டோரேஜ் கிரைண்ட்ஸ்லாம். அந்த குடோன் கட்டுற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ரேட் எல்லாம் போகாத மாதிரி உள்ள இப்ப இதான் நார்மல் ஒரு வால்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால் மேல இந்த மாதிரி இப்படி கட்டி இப்படி சுத்தி குடோன் சுத்தே இப்படி இருக்கும், கம்ப்ளீட்டா அப்படி ஒரு இது இருக்கும். ஏன்னா ரேட் இப்படி வந்து இப்படி மேல ஏறாத மாதிரி அது வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த குடோனுக்கும் ஸ்டெப்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய கவர்மெண்ட் குடோன் இருக்கும், சரியா. இப்ப இதான் வந்து வால்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு குடோன். ஸ்டெப்ஸ் இங்கதான் இருக்கும், இப்படி இருக்கும் ஸ்டெப்ஸ். இதுக்கும் இந்த குடோனுக்கு டச்சே இருக்காது. மூவ் பண்ணும்போது இதுதான் டோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் மட்டும் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன பிளேட் மாதிரி போட்டு, இல்லைன்னா வுட்ல ஏதாவது டோர் மாதிரி போட்டு இந்த இடத்துல வாக் பண்ணுவாங்க, திரும்ப இதை வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அது ஈஸியா போகாம, மற்ற இது இந்த ரேட்டு, ஸ்குரில், பேர்ட்ஸ் இதெல்லாம் சிலது போகாம அந்த மாதிரி விண்டோஸ் ஃபுல்லாவே மேஸ் பண்ணி வலை போட்டு வச்சிருப்பாங்க, சரியா, வெண்டிலேஷனுக்கு. அது மாதிரி ட்ரையிங் ஆஃப் சீட்ஸ், இந்த நேச்சுரல் சன்லைட்ல நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க சீட்ஸை ஃபுல்லாவே. ஏன்னா லார்வா, எக் ஸ்டேஜ், அந்த கிரைண்ட் ஏதாவது சன்லைட் மூலம் அது கில் பண்ணிடும். குட் வெண்டிலேஷன் இருக்கும். மோஸ்ட்லி விண்டோஸ் இந்த சீட்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் வெண்டிலேஷன் ஃபுல்லா அடைச்சு இருக்கக்கூடாது சார், வேர் தட் ஹவுஸ்ல, சரியா. வேற ஹவுஸ்ல அந்த மாதிரி நீங்க நார்மலா வீட்லயே வந்து கொஞ்சம் ஓப்பனா இருந்தா கூட பெருசா வண்டு வராது. நல்லா அடைச்சு வச்சுட்டோம் ஒரு டப்பால, ஈஸியா வந்து வண்டுகள்லாம் அது வந்துடும். அந்த கிராப் எல்லாருமே வந்துடும் சொல்லுவாங்க, சரியா. நீங்களே அது எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருப்பீங்க, ரைட். அது பார்த்துக்கோங்க. சேஃப் மாய்ஸ்சர் டு லிமிடெட், இந்த பேஜ் நம்பர் 79ல இருப்பாங்க. பேடினா எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கணும், கண்டென்ட், ரைஸ் எவ்வளவு இருக்கணும், வீட்டில் எவ்வளவு இருக்கணும், ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த மாதிரி குடோன்ல வந்து சில ஃபியூமிகன்ஸ், சில அலுமினியம் பாஸ்பேட்ஸ், இந்த மருந்துகள் அடிப்பாங்க, சரியா. ஏன்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு தான். எவ்வளவு அடிக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் அடிக்கணும், அதெல்லாம் ஒரு ரூல் இருக்கு. சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, சரியா. ஆனா நான் ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல உள்ளதான் சார், ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் சார். ஃபுல்லாவே இந்த உளுந்து தான் வச்சிருந்தாங்க, அந்த மூடையா உளுந்து வச்சிருந்தாங்க, சரியா. அதெல்லாம் பார்த்தா நம்ம சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடவே தோணாது. பருப்பு வகைகள் நிறைய இருந்தது. பிரைவேட் குடோன்ல அப்படித்தான் செய்யறாங்க, கவர்மெண்ட் குடோனும் அப்படி செய்யறாங்க. நம்ம இந்த கம்ப்ரஸர் மோட்டார், இந்த பேடி ஃபீல்டுக்குலாம் நம்ம வந்து மருந்து அடிப்போம் தெரியுமா, கம்ப்ரஸர் மோட்டார். சாதாரண பம்பு கிடையாது மருந்து அடிக்கிறது, கம்ப்ரஸர் மருந்து. அதே மாதிரி இப்போ மருந்தே அந்த இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ ஊத்தி அந்த மூடை மேலேயே அந்த மூடையா அடுக்கி வச்சிருக்காங்க சார், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மூட்டை மேலேயே அப்படியே அடிக்கிறாங்க சார். நானே பார்த்தேன் இதெல்லாம். மருந்து அப்படியே ஸ்ப்ரே பண்றாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த மூட்டை மேல. அப்ப அது அப்படியே உள்ள போகுமா இல்லையா? அது அந்த அந்த ஸ்டோர் கிரைண்ட்ஸ், அது எதுவா இருக்கட்டும், என்ன பருப்பா இருக்கட்டும், துவரம் பருப்போ என்ன பருப்பா இருக்கட்டும், அது அப்படியே உள்ள போகுமா? அந்த மருந்துக்கு ஏதாவது பூச்சி பக்கத்துல கூட வராது. இல்லைன்னா ஃபுல்லாவே அவன் சொல்றான், என்ன சார் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டா, சார் இதெல்லாம் அடிக்கலாம் அவ்வளவுதான், அப்புறம் வெறும் சாக்கு தான் சார் இருக்கும், உள்ள ஒண்ணும் இருக்காது சார், ஃபுல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். அப்ப எவ்வளவு விஷயம் நம்ம அந்த மருந்தை நம்ம தான் கன்சியூம் பண்றோம், யோசிச்சு பாருங்க. வழி கிடையாது, சரி, ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டான சில விஷயங்கள்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பண்றது இல்ல நார்மலா. சரி, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல பார்ப்போம். சரி, ரைட். த இன்செக்டிசைட் தட் அப்ரூவ்ட் பை தட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி, அதான் சொல்றேன், டு கண்ட்ரோல் த ஸ்டோர் கிரைண்ட் அண்டர் த பெஸ்ட், த இன்செக்டிசைட் ஆக்ட் 1968. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு, இந்த இயர் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்டோர் கிரைண்ட்ல அந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி இன்செக்டிசைடு வந்து அவங்க ஸ்டோர் கிரைண்ட்ஸ் பர்டிகுலரா இந்த இப்படி தெளிக்கிறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த ஆக்ட் என்ன சொல்றோம்னா பயங்கரமான, இந்த கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு பாருங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணணும், எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும், இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். நோபடி டு ஃபாலோ, யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சும்மா அடிச்சு கான்சன்ட்ரேஷனா போட்டு அடிச்சு கொளுத்திடுவாங்க. அப்பதான் அது வந்து இன்செக்ட் பக்கத்திலே வராதான். ஒரு இன்செக்டே பக்கத்துல வரலன்னா அப்ப எவ்வளவு டாக்ஸிக், அதை தான் நம்ம சாப்பிடுறோம், யோசிச்சு பாருங்க. ஓகே, சோ அப்ப இந்த இன்செக்ட் ஆக்ட், இந்த பர்டிகுலர் ஸ்டோர் கிரைண்ட் பெஸ்ட் அண்டர் கண்ட்ரோல் தி இன்செக்ட் ஆக்ட் 19
68 சார். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆக்ட் மூலம் வந்து எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஸோ போதும். அவ்வளோ ஸ்டோர் கிரைன் கோர்ஸை பொறுத்தளவு அவ்வளோதான். அடுத்தது நம்ம கண்ட்ரோல் மெசர்ஸ் வருவோம் சார். ஸோ இதுல மெயினா வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜில வந்து பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஐபிஎம். சரியா? இந்த 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். பேஜ் நம்பர் 80 சார். பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி, அதில் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டைட்டில் கொடுத்துருப்பேன். அவ்வளவுதான். நம்ம சிலபஸ் என்னன்னு கேட்டா பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இங்க வந்து நம்ம பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பெஸ்ட்ல. இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது என்ன சார்? பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல ஆக்சுவலா பெஸ்ட்னா யூ நோ வெரி வெல், எனி ஸ்பீசிஸ் ஆர் ஸ்ட்ரெயின் or biotypes of that plants or animal or pathogenic agent to injury to the plant or plant products. அதான் நம்ம பெஸ்ட்னு சொல்றோம். சரியா? முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இதெல்லாம் இந்த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகும். இதுல வந்து பைட்டோ சானிடேஷன் சர்டிபிகேட், அதான் சொல்ல எல்லாமே சர்டிபிகேட் தான். டு யூஸ் த பைட்டோ சானிடேஷன், the procedures leading to that issued by the phytosanitary, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நம்ம கிளாஸ்ல படிக்கிறவங்களே யாரோ 2 பேர் நினைக்கிறேன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல சார் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்டோரேஜ் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்ட்டு அட்மிஷன் போடும்போது சொன்னாங்க. யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரி, ரைட்டு. ஸோ இதுல வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கும். அது பைட்டோ சானிடேஷன் மெஷர்ஸ் சொல்றது, எனி legislation for the regulation of that official procedure to having the purpose to that prevent that instruction and spread the pest. அதாவது பைட்டோ சானிடேஷன் மெஷர்ஸ்னா இப்போ சில இந்த நம்ம அடிக்கடி இந்த விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்க ஏரியால ஃபுல்லா அந்த ஸ்டெம் போரர்லாம் வந்து மக்காச்சோளம் ஃபுல்லா போயிடுச்சு, எங்களுக்கு நஷ்டஈடு வேணும், இந்த பர்டிகுலர் இந்த ஏரியா ஃபுல்லாவே போயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அது அப்பதான் இந்த மெஷர் பண்றது பைட்டோ சானிடேஷன் மெஷர்மெண்ட்ல எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு, உண்மையிலே இந்த இது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா என்ன சொல்லிட்டு. சரியா? ஐட்ட ஃபைட்டோ ரெகுலேஷன், ஃபைட்டோ சானிடேஷன் ரெகுலேஷன் சொல்லக்கூடியது. இட்ஸ் அபிஷியல் ரூல் டு பிரிவென்ட் தட் இன்ட்ரோடக்ஷன் ஆர் தட் ஸ்ப்ரெட் ஆஃப் தட் குவாரண்டைன் பெஸ்ட் பை தட் ரெகுலேஷன் அபவ் தட் ப்ரொடக்ஷன். இது எப்படி குவாரண்டைன் இருக்கு? அது மாதிரி குவாரண்டைன் பெஸ்ட்னா the பெஸ்ட் டு பொட்டன்ஷியல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஏரியா வில் பி என்டேஞ்சர்ட். ஸோ இப்போ இந்த ஏரியால நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ஏரியால இந்த பர்டிகுலரா இந்த பக்கு, இந்த வீவிலு, இந்த பெஸ்ட் அஃபெக்ட் ஆகி டோட்டல் விவசாயத்தையே ஸ்பாயில் பண்ணிருச்சு, டோட்டல் அந்த ப்ரொடக்ஷனே ஸ்பாயில் பண்ணிருச்சுன்னு நீங்க அடிக்கடி விவசாயிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. சரியா? ஸோ அதான் குவாரண்டைன் பெஸ்ட்னு சொல்லுவது. கவர்மெண்டே சொல்லுவோம், இந்த பெஸ்ட் ரொம்ப ஓவரா வருது, ஸோ அதுக்கு இந்த மாதிரி மருந்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா கவர்மெண்ட் விவசாயம் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே சொல்லுவாங்க. அடுத்தது சர்வேலன்ஸ், இது வந்து அபிஷியல் ப்ராசஸ் சொல்றாங்க, டு கலெக்ட் அண்ட் ரெக்கார்ட் தட் டேட்டா டு பெஸ்ட் ஆஃபர்ஸ். அதாவது அந்த மாதிரி பெஸ்ட் இருந்தா அது என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்டே உண்டு. அதை கலெக்ட் பண்ணி அதுல என்ன ஏதுன்னு கிளீனா பார்த்துட்டு எந்த மாதிரி எதை யூஸ் பண்றதுன்னு சொல்லுது. பெஸ்ட் ஃப்ரீ ஏரியா, the area in which that specific pest it does not occurs that to demonstrate that. அது அந்த இடத்துல அந்த பெஸ்டே இருக்காது, அது சயின்டிபிக்கா சொல்லக்கூடியது. பெஸ்ட் ஸ்டேட்டஸ்னா அந்த ஏரியான்னு சொல்லுவாங்க, பிரசன்ட் ஆர் ஆப்சன்ட் அட் த பிரசன்ட் டைம். அந்த ஏரியால அட் பிரசன்ட் டயத்துல இந்த பெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது பெஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. பஃபர் ஜோன், இது வந்து ஏரியா இன் விச் தட் ஸ்பெசிபிக் பெஸ்ட் இட் டஸ் நாட் அக்கர்ஸ் ஆர் அக்கர்ஸ் அட் த லோ லெவல் ஆர் அபிஷியலி. அப்ப ரொம்ப பெருசா இங்க இல்ல, பஃபர் ஜோன்னாவே கொஞ்சம் இருக்கு, பட் ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப லோ லெவல் தான் இருக்கு, control easily to control that. அத பஃபர் ஜோன் சொல்றது. சர்வே பண்றது டு டிட்டர்மைன் which the pest occurs that area. அந்த சர்வே பண்ணுவாங்க, என்ன பெஸ்ட்னா இது தனி டிபார்ட்மெண்டே உண்டு சார், அக்ரிகல்ச்சர்ல தனி டிபார்ட்மெண்டே உண்டு. அவங்களுக்கு வேலையே இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? I mean delimiting the survey, இந்த survey that conducted to the establish the boundaries of that area. So எந்த ஏரியா வரைக்கும், எந்த ஊரு இல்ல எந்த ஏரியா வரைக்கும் வந்து இந்த பெஸ்ட் இருக்கு, அதுக்கடுத்து இது இல்லை அப்படின்னு அந்த delimiting சர்வேன்னு சொல்லுவாங்க. சரியா? டிடெக்டிங் சர்வேன்னா இது மோஸ்ட்லி the survey conducted in the area to determine the pests of the present. டிடெக்ட் பண்றது, இந்த ஏரியால மட்டும் தான் இந்த பெஸ்ட் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது, அந்த மாதிரி டிடெக்ட் பண்றது இது ஒண்ணு. மானிட்டரிங், அதை மானிட்டர் பண்ணக்கூடியது ஆன்கோயிங் த சர்வே டு வெரைட்டி ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பெஸ்ட் பாப்புலேஷன்ல வந்து சர்வே பண்ணிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கேட்டகரி ஆஃப் த பெஸ்ட். சார் இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட்னு என்ன, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன,
பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் டக்குன்னு உடனே பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜினா பிசிக்கல் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்றத விட அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போவோம். அதுக்காக இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டகரிஸ் ஆஃப் த பெஸ்ட், இதுல வந்து கீ பெஸ்ட்னு எதை சொல்றோம், இம்பார்ட்டன்ட் மேஜர் பெஸ்ட் ஸ்பீசிஸ் இன் த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த பெஸ்ட் டு அட்டாக் த கிராப். இதை நான் சொன்னேன், இந்த அமெரிக்கன் பால் வார்ம்ஸ் இதான் கீ பெஸ்ட். ஒரு பேடி ஃபீல்டோ இல்ல சுகர் கேனோ இல்ல காட்டனோ, நான் சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப முக்கியம்னு சொல்றேன் பாத்தீங்களா, ஏன்னா அதுதான் கீ பெஸ்ட். இது வந்து எல்லா இடத்துலயும் அதை அஃபெக்ட் பண்ணும், அதுக்கு தான் நம்ம கீ பெஸ்ட்னு சொல்றோம். சரியா, ரைட். அடுத்தது எண்டமிக் பெஸ்ட், இது வந்து the pest which are that restricted to the particular locality. இது வேற எந்த இடத்துல இருக்காது, பர்டிகுலர் ஏரியால பர்டிகுலர் லொக்காலிட்டில மட்டும் தான் இருக்கும், அதுக்கு பேர் எண்டமிக் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெர்சிடென்ட் பெஸ்ட். சார் இதெல்லாம் கீ பெஸ்ட்னு என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. So these pests are present that almost throughout that crop growth. சரியா, அது இந்த கோப்பர்ஸ், இந்த மோனோகோப்பர்னு சொல்லுவாங்க, அது அந்த கிராப்போட டோட்டல் growthலயும் ஃபுல்லாவே அது இந்த பெஸ்ட் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா, அக்கேஷனல் பெஸ்ட்னா இந்த பெஸ்ட் which reach that significant level only that occasional. இந்த ரைஸ் கேஸ் wormனு ஒன்று இருக்குது, அது அந்த டைம் மட்டும் தான் வரும். ரெகுலர் பெஸ்ட் இது எப்பயுமே இருக்கும். The pest to affect that specific seasonal crop like cereals and pulses, fruits. ரைஸ் டெம்போரர்லாம் ரெகுலரா வருஷம் இந்த ரைஸ் டெம்போரர்னா கண்டிப்பா இருக்கும், அதுல இல்லாம இருக்காது. Sporadic pest, the pest which occurs in that isolated conditions or specific area. இது ரைஸ் ஹெட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் மட்டும் இது இருக்கக்கூடியது. அது மாதிரி பெரினல் பெஸ்ட், இது பெஸ்ட் எக்கனாமிக் இன்ஜுரி லெவல்ல இருக்கக்கூடியது. காட்டன் பால் வார்ம், வீவில், காட்டன் பால் வீவில்னு சொல்லுவாங்க, பால் வீவில், அந்த இது ரொம்ப ஃபெமிலியர். இதுல இன்னொன்னு வந்து EIL, அதாவது எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார், lowest population density that will be cause the economic damage. அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அந்த டென்சிட்டி, அது எக்கனாமிக்கலா டேமேஜ் பண்ணக்கூடியது. The pest population that produce that incremental damage to equal to the cost of the principal damage. ஃபுல்லாவே அது வந்து டேமேஜ் பண்றோமா, அது வந்து எக்கனாமிக் இன்ஜுரி லெவல். நம்ம அதாவது இந்த பெஸ்ட் வந்தா அவ்வளவா பெருசா அஃபெக்ட் ஆகாது விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்றது மேட்டர் கிடையாது. இது வந்தா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காது, அவ்வளோத்தையும் அஃபெக்ட் பண்ணிடும், அதான் இன்ஜுரி லெவல்னு சொல்லக்கூடியது. சரியா, எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல், இது வந்து இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் டு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு டெசிஷன் டு மேக்கிங் தட் ஆக்ஷன் த்ரெஷ்ஹோல்டு. மேக்சிமம் த்ரெஷ்ஹோல்டு லெவல்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இது இருக்கக்கூடியது, அது ஒரு கேட்டகரி. ஜெனரல் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்றது இந்த ஆவரேஜ் பாப்புலேஷன் டு டென்சிட்டி ஆஃப் தட் இன்செக்ட் பாப்புலேஷன் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் த டைம். ஸோ லாங் பீரியட் ஆவரேஜா இந்த பெஸ்ட்லாம் இருக்கும். சேம் தட் இன்செக்ட் பெஸ்ட் வில் பி அட்டாக்கிங் த செவரல் கிராப்ஸ். இந்த கிராப் மட்டும் இல்லாம வேற கிராப் மேபி ஹேவ் தட் கிரேட்டர் டிஃபரன்சிங் எக்கனாமிக் இன்ஜுரி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ இதெல்லாம் நார்மலா உள்ள விஷயங்கள், அது நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜில பேஜ் நம்பர் 83 சார். இது ஒரு 3 pages வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். சும்மா ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் சிலபஸ் இல்லையா சார்னு விட்டுறக்கூடாது, நான் அதையும் சொல்லிட்டேன். அது 83 தான் சார் சிலபஸ். பிசிக்கல், நேச்சுரல் கண்ட்ரோல், ஆர்டிபிஷியல், மெக்கானிக்கல், இதான சார் சிலபஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 பக்கம் படிக்காம விட்டுறக்கூடாது. ஏன் அந்த 3 பக்கம் தந்திருக்கேன்னா, முதல் ஒரு பெஸ்ட்னு என்ன, பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பிசிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட், ஐபிஎம், இந்த 5 நம்ம பார்க்க போறோம். சரியா, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த 3 பக்கமும். ஓகே, ஆக்சுவலா பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி பேஜ் நம்பர் 83 இருக்கும் பாருங்க, கண்ட்ரோல் ஆஃப் இன்செக்ட்னு இருக்கும். நம்ம அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். 2 முக்கியமான மெத்தட்ஸ் சார். ஒன்னு வந்து நேச்சுரல் கண்ட்ரோல் பண்றது, இன்னொன்னு ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்றது. நேச்சுரல் மெத்தட் அண்ட் ஆர்டிபிஷியல் மெத்தட். நேச்சுரல் மெத்தட்னா நேச்சுரலா பெஸ்ட் எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது, நிறைய பெரிய லிஸ்டே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் இஸ் நேச்சுரல். என்னதான் நம்ம ஆர்டிபிஷியல் இருந்தாலும் நேச்சர் தான் சார் அந்த பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு growth தரும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், விண்ட் வெலாசிட்டி, ஸோ அஃபெக்ட் தட் சர்வைவல் ஆஃப் தட் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். இதெல்லாம் வந்து என்ன செய்யணும், அந்த ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் சர்வை பண்றதை அஃபெக்ட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரியர்னா லைக் மவுண்டைன்ஸ், ரிவர், ஓஷன், லேக்கு, இந்த மாதிரி. செக் த டிஸ்போசல் ஆஃப் தட் இன்செக்ட். ஒரு பெரிய மவுண்டைன் இருக்குன்னா அந்த மவுண்டைன் இந்த பக்கம் அந்த இன்செக்ட் இருக்கும், அந்த சைடு இன்செக்ட் இருக்காது. பெரிய ரிவர்னா ரிவருக்கு இந்த சைடு ஏதாவது
பக்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அந்த சைடு இருக்காது. ஸோ இது ஒரு பேரியரா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. பாராசைட்ஸ் இது வந்து மோஸ்ட்லி மைக்ரோப்ஸ் தான், மைக்ரோ ஆர்கானிசம், மேபி பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை. இட் காஸ் த டிசீஸ் டு இன்செக்ட் அண்ட் கில் தம். பிரிடேஷன் இன்செக்ட்ஸ் ஆர் கில்டு பை பிரிடேட்டர்ஸ். இது என்ன சார்? அதாவது இன்செக்டையே கில் பண்ணக்கூடியது தான் பிரிடேட்டர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மஸ்கிட்டோ வில் பி கில்டு பை டிராகன் ஃபிளை. நீங்க டிராகன் ஃபிளை, டாம்சர் ஃபிளை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த தமிழ் என்ன சொல்றது, பட்டாம்பூச்சியா, அது என்ன சார் சொல்றீங்க? டிராகன் ஃபிளை பட்டாம்பூச்சி தானே? கரெக்ட். நாட் பட்டாம்பூச்சி, தட்டான்பூச்சி. ஓகே, தட்டான்பூச்சி. அது வந்து எஸ், டிராகன் ஃபிளை, டாம்சர் ஃபிளை. டிராகன் ஃபிளை வந்து அதோடைய நீங்க பார்த்திருப்பீங்க, அதோடைய எப்படி சொல்றது, அப்டாமன் டிராகன் ஃபிளைக்கு வந்து ரொம்ப பிராடா இருக்கும் சார். டாம்சர் ஃபிளைக்கு வந்து அப்டாமன் ரொம்ப நேரோவா இருக்கும். அந்த ரெண்டு நீங்க அந்த பறக்கும் போது வித்தியாசத்துல நிக்கும் போது ஊசி தட்டான் கோட்ஸ், அதான் டாம்சர் ஃபிளை. ஊசி தட்டான் தான் டாம்சர் ஃபிளை தமிழ்ல. சரியா? டிராகன் ஃபிளைனா கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கும், அதோட அப்டாமன் வந்து கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கும். சரியா? சோ எனிவே இந்த மஸ்கிட்டோ, இந்த டிராகன் ஃபிளை இதோடைய லார்வா ஃபுல்லாவே மஸ்கிட்டோ, பர்டிகுலரா மஸ்கிட்டோவை நல்லா சாப்பிடும். அப்ப இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வரும். நான் பின்னாடி சொல்றேன் இதை பத்தி. அடுத்து ரெசிஸ்டன்ஸ். இது இந்த பிளான்ட் வில் பி திக் cuticles. It cannot penetrate into the insect. சில பிளான்ட் அப்படி இருக்கும், நேச்சுரலாவே ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கும், நேச்சுரலாவே. சரியா? அது தெரிஞ்சு சரி. இதெல்லாம் நேச்சுரலாவே நம்ம கண்ட்ரோல் இல்லாம எல்லாமே இருக்கக்கூடியது. சிலது ஆர்டிபிஷியல் கேன் கண்ட்ரோல் தட். இதுதான் நம்ம சிலபஸ், ஆர்டிபிஷியல் கண்ட்ரோல். சரியா? சோ இதுல வந்து ஆர்டிபிஷியல் யாரு சார்? அதெல்லாம் நேச்சுரல். இது அடாப்டட் பை ஹியூமன் பீயிங், மேன். அதான் ஆர்டிபிஷியல். சரியா? இல்ல 3 மெத்தட் இஸ் தட். ஒன்னு வந்து கெமிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட். 3 மெத்தட் இருக்கு. சரியா? கெமிக்கல், அதுல பிசிக்கல் தான் நம்ம சொல்றோம். பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். இதுல எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். பேஜ் நம்பர் 84ல இருக்கும் பாருங்க. சோ இதுல நாங்க இதுலயும் சொல்லிக்க முடியும். பிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட். 3 இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? ரைட். சோ இதுல ஒவ்வொன்னா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் மெத்தட், கெமிக்கல் கண்ட்ரோல் மெத்தட்னா கண்ட்ரோல். Chemicals 2 types is there. That's an insecticide, that is a pesticide. ரெண்டு ஒண்ணு தான், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட். வித்தின் சிலது பெஸ்டிசைட். நெக்ஸ்ட் ரெப்பலன்ஸ். அது பக்கத்திலே வர விடாது, அதான் ரெப்பலன்ஸ் சொல்லக்கூடியது. சரியா? இன்செக்டிசைட்னா டு கில் த இன்செக்ட். எப்படி அந்த இன்செக்டை கில் பண்ணும் அப்படின்னு கேட்டா 3 டைப் ஆஃப். ஒன்னு வந்து ஸ்டொமக் பாய்சன். இப்ப அந்த ஒரு பேடி ஃபீல்ட்லயே அந்த இருக்குன்னு வச்சோங்களேன், அந்த நம்ம இன்செக்டிசைட் தெளிக்கிறோம், அந்த லீஃபை சாப்பிடுது. உள்ள போனோடனே அது பாய்சன் ஆகும். உள்ள போன உடனே அந்த பாய்சன் வேலையை காட்டிடும். சரியா? அதுக்கு தான் சார் அவங்கள மீட் பண்ணுங்க. ஸ்டொமக் பாய்சன் சொல்லுவாரு. கான்டாக்ட் பாய்சன்னா அது மேல பட்டாலே, அந்த இன்செக்டிசைடு மேல பட்டாலே, அது வந்து அது ஸ்கின்ல பட்டாலே அது கான்டாக்ட். ஐ மீன் ஃபியூமிகன்ஸ் என்ன மீனிங்னா, சுமல் பண்ணுது பாத்தீங்களா? நீங்க இந்த என்ன சொல்லலாம், அந்த காக்ரோச் நம்ம வீட்டுல இந்த கிட் அடிப்பாங்க தெரியுமா? கிட்ல வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி வரும். அது மேல அடிக்கணும் கிடையாது, அதை சுமல் பண்ணாலே போதும். அந்த மைனூட் டிராப்லெட்டை சுமல் பண்ண அதை ஃபியூமிகன்ஸ் சொல்லக்கூடிய. ஸோ இது எல்லாமே இன்செக்டிசைட்ஸ் தான். இன்செக்டிசைட் கில் த இன்செக்ட்ஸ். ஸ்டொமக் ஒவ்வொரு டீட்டெயில். ஸ்டொமக் பாய்சன்னா தே ஆர் அப்ளைட் ஆன் தட் இன்செக்ட் த ஃபுட். இது அந்த லெட், எதெல்லாம் ஸ்டொமக் பாய்சன், லெட், ஆர்சனிக், அந்த அரண், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எதெல்லாம் ஸ்டொமக் பாய்சன்ல வரக்கூடியது, மெர்குரி, குளோரைன், இதெல்லாம். கான்டாக்ட் பாய்சன்னா டு பெனட்ரேட் த இன்சைட் பாடி த்ரூ த கியூட்டிகிலோ இல்லைன்னா ஸ்பைரக்கிள். சரியா? அத கான்டாக்ட். சரியா? நீங்க தெரியும், இப்ப இப்படி இருக்குன்னா இந்த இப்படி மைனூட்டா இப்படி ஹோல்ஸா இருக்கும் அதோட அப்டாமன்ல, அது வழியா உள்ள போயிடும். இட் காஸ் த டெத். இது மோஸ்ட்லி இந்த பைரித்தீரியம், பிஹெச்சி, டிடிடி அதெல்லாம் வந்து மோசமா. ஃபியூமிகன் நான் ஏற்கனவே சொன்னேன், இட்ஸ் அ பாய்சனஸ் கேஸ். அதை சுமல் பண்ணா போதும். இட் என்டர் தான். இதுவும் அப்படிதான், கேஸ் இந்த ஸ்பைரக்கிள் டு கில் தட் இன்செக்ட். மேக்சிமம் பாருங்க, நம்ம வீட்டுல இந்த நாப்தலின் பால் போட்டு வச்சிருப்போம். அதாவது என்ன, பாச்சா உரண்டை ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், அது வந்து தமிழ்ல நாப்தலின் பால். அது வந்து கெமிக்கல். ஏன் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த மூடியே கம்போர்டு அதெல்லாம் போட்டு வச்சிருப்போம். ஏன்னா அந்த சுமலுக்கே அது என்ன செய்யாது, அது வராது இன்செக்ட். அதெல்லாம் வந்து ஃபியூமிகன்ல வரக்கூடியது நாப்தலின் பால்லாம். சரியா? அது மாதிரி ஹைட்ரோசைனின் ஆசிட் இதெல்லாம் வந்து ரெப்பலண்ட் சொல்றது, அது ரொம்ப வித்தியாசமானது. அது வந்து இதுவும் ஒரு இன்செக்டிசைடு தான், which keep on that insect away. இதுவும் நீங்க இந்த
எப்படி சொல்றது, லிசர்ட் ரெப்பலன் இருக்கும். இந்த பாத்ரூம்ல எல்லாம் வந்து தனியா பிரைவேட் கடையிலே கிடைக்கும். சரியா, கடையிலே அது கிடைக்கும். நாப்தலின் ஒரு பெஸ்ட் சார். நாப்தலின் பால் வந்து ரொம்ப பெஸ்ட். சரியா, ஈவன் தட் இந்த பாருங்க, இந்த லிசர்ட்னா அது ஒரு சின்ன இது மாதிரி ஒரு கெமிக்கல் மாதிரி இருக்கும். அது பாத்ரூம்ல வச்சுட்டாலே அந்த பாத்ரூமுக்குள்ள லிசர்ட் வரவே வராது. அந்த சுமல் கேம். அதை விட இப்ப இந்த வைப்ரேஷன்லாம் இருக்கு சார், பவர் மூலம் அந்த சவுண்ட் மூலம் அது விரட்டுறது, அது மாதிரி நிறைய இருக்குது. சரி, ரைட், பாத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே இப்ப நான் சொன்னது எல்லாமே கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் மீன்ஸ் கெமிக்கல் மூலம், வேதிப்பொருட்கள் மூலம் அது எப்படி டைப் ஆஃப் இன்செக்டிசைட்ஸா, ஸ்டொமக் பாய்சனா, கான்டாக்ட் பாய்சனா, ஃபியூமிகன்ஸா, ரெப்பலண்டா அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கெமிக்கல். அடுத்தது மெக்கானிக்கல். ஏன்னா ஃபர்ஸ்ட் கெமிக்கல் சொல்ற மாதிரி அடுத்த மெக்கானிக்கல். இது வந்து எப்படின்னா டு கில் த இன்செக்ட் பை ஹேண்ட். மெக்கானிக்கலா நம்மளே இப்போ ஒரு காக்ரோச் இருந்தா ஒரு கட்டையை வச்சு அடிச்சு வெளியே போடுறது மெக்கானிக்கலா. இல்ல டிராப்பிங் ஆஃப் த இன்செக்ட், த இன்செக்ட் நெட்டு மூலம் வந்து என்ன செய்யும், நம்ம ட்ராப் பண்றோம். ஹவுஸ் ஃபிளை அதெல்லாம் யூசிங் தட் மஸ்கிட்டோ நெட். சரியா, டு ஃபில்லிங் அப் தட் டிச்சஸ், அந்த ஹவுஸ் ஃபிளை அதெல்லாம் வந்து ரொட்டேட்டரி ரொட்டேஷன் ஆஃப் த கிராப். அது என்ன சார் ரொட்டேஷன் ஆஃப் த கிராப்னா, இப்ப ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பேடி போடுறாங்க, பேடி விடுங்க, சில்லி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, சோ அடுத்த வருஷம் அவங்களை ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மீட் பண்ணுங்க சார். ஸோ ரொட்டேஷன், அதாவது இந்த வருஷம் அவங்க ஃபீல்டு வந்து காட்டன் போடுறான்னு வச்சோம்ல, அடுத்த வருஷம் காட்டன் போடக்கூடாது. கிராப் வந்து ரொட்டேட் பண்ணணும். அடுத்த வருஷம் சில்லி போடணும். அதுக்கடுத்து வந்து மெய்ஸ் போடணும், மக்காச்சோளம் போடணும். ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு காட்டன் போடுறோன்னு வச்சோன்னே அந்த காட்டனுக்கான இன்செக்ட்ஸ், அந்த அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்செக்டோ பெஸ்டோ வந்து மட்லயோ அந்த இதுலயோ அது அந்த எல்லாமே இருக்கும். நம்ம பிளான்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் அந்த ரொட்டேஷன் ஆஃப் த கிராப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இதுல மெக்கானிக்கல் மெத்தட். இதுல மெக்கானிக்கலி we can control that insect pest. ரைட். அடுத்து பயாலஜிக்கல் மெத்தட் கண்ட்ரோல். ஸோ பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லும்போது இட்ஸ் எஸ் சொல்லுங்க சார். கிராப் ரொட்டேஷன் சொல்லியிருக்கோம்ல, அப்படின்னா அது பயாலஜிக்கல்ல வராதா சார்? ஏன் சார் மெக்கானிக்கல்? அது நம்ம நார்மலா தானே பண்றோம், நம்ம தானே மெக்கானிக்கலா தானே செய்யறோம். அதெல்லாம் பயாலஜிக்கல் பின்னாடி வரும் மிஸ், நான் சொல்றேன். அது ரொட்டேஷன் ஆஃப் கிராப்லாம் வந்து மெக்கானிக்கல்ல தான் வரும். பாருங்க, கொஸ்டின் வந்து இந்த இதுல லிஸ்ட் நான் கொடுத்துருவேன், பேசிக்கா கேட்டுருவாங்க. பிசிக்கல் இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபிரோமோன் ட்ராப், இதெல்லாம் பிசிக்கல் மெத்தட்ல வரும். சரியா, கெமிக்கல் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல ரொம்ப டீட்டெயிலா இந்த சார்ட்ல இல்ல, இப்ப நான் டிஸ்பிளேல காமிச்சது, நான் பின்னாடி நான் சொல்றேன் நான். சரியா, எது என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி பேசிக்கா கொஸ்டின் கேட்டா அப்படி கேட்பாங்க சார். இது மெக்கானிக்கல் மெத்தடா, பயாலஜிக்கல் மெத்தடா, கெமிக்கல் மெத்தடா, பிசிக்கல் மெத்தடா, பேசிக்கா கேட்டா. சரியா, சோ அது கொஞ்சம் நீங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேசிக்கா ஏதாவது கொஸ்டின் கேட்டா அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா, ஓகே. 2 பேருக்கு என்ன வேணும்? கிருத்திகா சார் கொஞ்சம் கோகோஸ்ட் அவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா மியூட் பண்ணுங்க சார். ஓகே. So next the harmful biological control, page number 84 சார். biological control இது எப்படின்னா the harmful insect pest to control and kill by the enemies. இது எப்படி சார்னா, இதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். மோஸ்ட்லி பயாலஜிக்கல்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, டிராகன் ஃபிளை, அதோட நிம்ஃப். the mosquitoes are harmful to the insect, உங்களுக்கு தெரியும் மஸ்கிட்டோ. அதோட நிம்ஃப் ஆஃப் தட் டிராகன் ஃபிளை இஸ் கண்ட்ரோல்டு பை அந்த நிம்ஃப். டிராகன் ஃபிளை, டர்ம்சல் ஃபிளை வந்து ஏரியல்ல இருக்கும். அதோடைய எக்கு லார்வா எங்க இருக்கும்? அக்வாட்டிக். மஸ்கிட்டோ லார்வா எங்க இருக்கும்? அக்வாட்டிக். அப்ப இந்த டிராகன் ஃபிளை, டாம்சல் ஃபிளையோடைய நிம்ஃப்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு முந்தின ஸ்டேஜ். அது ஒன்லி எதை மட்டும் சாப்பிடும்னா மஸ்கிட்டோ லார்வாவை மட்டும் தான் சாப்பிடும். அப்ப மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்றோம்ல, அதுக்கு தான் டிராகன் ஃபிளை, டாம்சல் ஃபிளையை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கில் பண்ணவே கூடாது. அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் இன்செக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நம்ம வந்து இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் அடிச்சு அதையும் சேர்த்து கில் பண்ணி விட்டுறோம், கொன்றோம். சரி, அடுத்த ஃபிஷ். இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல கேம்புஷியா, இந்த ஆப்ஷன் தான் நிறைய டைம் கொடுத்துருந்தாங்க. கேம்புஷியா ஃபிஷ், அது மாதிரி மெனான்ஸ்னு ஒண்ணு இருக்குது. கேம்புஷியா தான் நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுவும் என்ன செய்யும்னா பர்டிகுலரா மஸ்கிட்டோட லார்வா மட்டும் தான் சாப்பிடும், இந்த கேம்புஷியா ஃபிஷ். இதுவும் பயாலஜிக்கல் கண்ட்ரோல். டக் அப்படிதான், டு கண்ட்ரோல் தட் ஸ்ப்ரெட் பக். டக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, தண்ணியில உள்ள எல்லா பக்கையும் அப்படியே சாப்பிடும். இது பெஸ்ட் ஆஃப் த பர்டிகுலர் ரைஸ் கிராப்போட பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். சரியா, ஐ மீன் டோடு, இதுவும் அப்படிதான். டோடு இட்ஸ் கண்ட்ரோல் த ஒயிட் கிராப்.
இது சுகர் கேன் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுமா. I mean protozoan parasites to protect that used but attack that யூரோப்பியன் கோன் போரன் ஒன்று இருக்கு, அது வந்து புரோட்டோசன் பாராசைட், அது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சரியா, ரைட். அது மாதிரி பேசிலஸ், இது பேசிலஸ் ஸ்போரோடென்ஸ் சொல்லக்கூடியது, இது பாக்டீரியம், இது பாராசைட்டிக் ஆன் தட் லார்வே ஆஃப் த கியூலக்ஸ் அண்ட் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ, அதை ரெண்டும் கில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளது இது. சரியா, ஸோ திஸ் பாக்டீரியம் இது என்ன செய்யும்னா, அந்த பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இதுல பேசிலஸ் ஸ்போரோடிகோன்ஸ் சொல்லிருக்காங்க. பிடி காட்டன், பிடி பருத்தி, பிடி காட்டன்ல இந்த பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ்லாம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு சார். பயோடெக்னாலஜில வரும், நான் பயோடெக்னாலஜி வரும்போது சொல்லுவேன். பேசிலஸ் தூரின்ஜெனிஸ்லாம் முக்கியமான பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வரும். ஏன்னா இது ஒண்ணும் செய்யாது சார். இது வந்து நம்ம பேடியோ இல்ல காட்டன்லயோ நம்ம தெளிச்சு விட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த பாக்டீரியா வந்து அந்த லீஃப்லயோ இதுலயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதோ ஒரு இன்செக்ட், நம்ம இங்க வந்து மஸ்கிட்டோ இதோ அனாப்ளஸ் சொல்லியிருக்கோம், இன்செக்ட் அந்த சாப்பிட்ட உடனே பாடிக்குள்ள சரியா உள்ள போன திஸ் பாக்டீரியம் வந்து என்ன செய்யணும், உள்ள இன்ஜெக்ட் பண்றோம். உள்ள போன உடனே இட் வில் பி இன்ஜெஸ்டட் தட் அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தை ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். அந்த பாக்டீரியா ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும் அண்ட் கில் தம். அவ்வளவுதான், அந்த இன்செக்டை உள்ளே கில் பண்ணிடும். அவ்வளவுதான், எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். சோ இது ஒரு எஸ் கிரை புரோட்டீன் தானே சார், அந்த டாக்ஸிக் பேரு கிரை புரோட்டீன். எஸ், கிரை புரோட்டீன். இத 12th புக்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பயோடெக்னாலஜில இருக்கும். நான் இந்த பயோடெக்னாலஜி கவர்மெண்ட் டீடைல் அது 12th பாட்னி சார், 12th பாட்னி சார். எஸ், 12th பாட்னி புக்ல இருக்கும், கரெக்ட். சரியா, அவே அதை பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வந்து பேசிலஸ் தூரின்ஜெனிசிஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயோடெக்னாலஜில இருக்காது. சரி, அடுத்தது ஸ்டெரிலைசேஷன். இது என்ன செய்யும்னா, இது பயாலஜிக்கல்ல வரக்கூடியதான். அதாவது பெஸ்ட் வந்து மேட் த ஸ்டெரைல் இன்டு தட் ஃபார் இரிட்டேஷன் ஆஃப் தட், அதாவது மேலையோ ஃபீமேலையோ ஸ்டெரைல் பண்ணி விட்டுருவாங்க சார், இல்ல ரெண்டையும் ஸ்டெரைல் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஏதோ ஒண்ணு ரெண்டும் ஃபெர்டைலா இருந்தா தானே ரெண்டு காப்புலேஷன் பண்ணி ஒரு யங் ஒன்ஸ், ஒரு எக் அடல்ட் எல்லாம் வரும், லார்வா வரும். ஏதோ ஒன்னா நம்ம வந்து ஸ்டெரைல் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்ப cannot produce the நியூ யங் ஒன்ஸ். ஸோ அது ஒரு மெத்தடு. அதுமாதிரி லேடி பேர்ட் பீட்டில்ஸ், இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். லேடி பேர்ட் பீட்டில்ஸ் இது வந்து பர்டிகுலரா இந்த ஸ்கேலி இன்செக்ட்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆஃப் சிட்ரஸ். சிட்ரஸ்ல உள்ள அந்த பெஸ்ட் ஸ்கேலி இன்செக்டா ஃபுல், இது வந்து பெஸ்ட் பிரிடேட்டர் சார், பெஸ்ட் பிரிடேட்டர் ஆஃப் த ஸ்கேல் இன்செக்ட்ஸ். அது இந்த ஒயிட் கலர்ல இருக்கும். நீங்க சிட்ரஸ்ல நீங்க அந்த செடியில பார்க்கும்போது வெள்ளை கலர்ல அப்படியே ஃபுல்லா இருக்கும், அந்த ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கும், லீஃப்லயும் இருக்கும். அதை ஃபுல்லா அந்த லேடி பேர்ட் பீட்டில் வந்து சாப்பிடும். பார்க்க அந்த பீட்டில் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அதுவும் அப்ப நேச்சுரல், இதெல்லாம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல். அது மாதிரி ஏபிட் ஒன்னு சொல்றது, இது யங் ஒன்ஸ் த லைஸ் ஆஃப் த விங்ஸ், அது ஒண்ணு. சரியா, இட்ஸ் உள்ள பிரிடேட்டர் ஆஃப் த ஏபிட்ஸ், பர்டிகுலரா பெஸ்ட் ஆஃப் த சிட்ரஸ் பிளான்ட்ஸ்ல உள்ளதுதான். சரியா, ஸோ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் தான் சார் பெஸ்ட். அது பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல்லாம் ரொம்ப மோசம், பயாலஜிக்கல் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீப்பா டு அவாய்ட் தட் இன்செக்டிசைட்ஸ். பொல்யூஷன் அவாய்ட் பண்ணலாம். இது நம்ம அந்த கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பொல்யூஷன் தானே, என்வரான்மெண்ட் பொல்யூஷன். இந்த பயாலஜிக்கல் மெத்தட்னால ஏதாவது பொல்யூஷன் இருக்கா? கிடையாது. ஐ மீன் லாங் லாஸ்டிங் டக்ஸ். சரியா, ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு கவர்மெண்டே ரெக்கமெண்ட் பண்றாங்க. பட் யாரும் அதை பெருசா பயன்பட ஃபியூச்சர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பயாலஜிக்கல் மெத்தட்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் உண்டு. அது மாதிரி நம்ம நார்மலா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். சரியா, பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்த லாஸ்ட் டாபிக் ஐபிஎம். கண்டிப்பா கொஸ்டின் வர கேட்க வாய்ப்பு இருக்கு. யூஜில கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ ஐபிஎம் இதோட எக்ஸ்பான்ஷன் கூட சிம்பிளா கேட்டுருவாங்க. ஐபிஎம் என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சு கொஸ்டின். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. சரியா, ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு ஐபிஎம்னு என்னென்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட், வேற ஒன்றும் கிடையாது. இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பேஜ் நம்பர் 86ல இருக்கு பாருங்க, த டெஃபினிஷன் ஆஃப் FIO. இது வந்து 1976ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலி that associate with that content associate with the environment, the population dynamic, the pest species, utilize the all suitable techniques sir. எல்லா suitable techniques utilize பண்றோம் சார். டெக்னிக்ஸா இருக்கும், மெத்தட்ஸா இருக்கும், to competent manner of the possible to maintain the pest population. Integrated, நம்ம இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொன்னாவே அந்த கோர்ஸ்ல எல்லா விதமான கோர்ஸும் இருக்கும். அதுதான் இப்ப தனித்தனியா பார்த்தோம், பயாலஜிக்கல், பிசிக்கல், மெக்கானிக்கல்,
கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்று பண்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் ஆக்சுவலி வந்து அது யார் சொன்னாங்க அந்த இயர்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த இன்டெலிஜென்ட் செலக்ஷன் டு யூஸ் டு பெஸ்ட் கண்ட்ரோல் டு ட்ராக், இது ஐபிஎம் தான் சார் பெஸ்ட் மெத்தட்னு சொல்றாங்க. டு ஃபேவரபிள் எக்கனாமிக் அண்ட் ஈகாலஜிக்கல் அண்ட் சோசியல். சார் அவங்களை மீட் பண்ணுங்க, வீட்டுல பேசுறதெல்லாம் கேக்குது, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுல வந்து எக்கனாமிக்லாம் சரி, ஈகாலஜிக்கெல்லாம் சரி, சோசியலாஜிலும் சரி, எல்லாத்துக்குமே ஐபிஎம் வந்து பெஸ்ட் சார். சரியா? why the pest management to record today, ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்கன்னா ஒரு லிஸ்ட் போட்டுக்க பாருங்க. இன்செக்ட் அகைன்ஸ்ட் த இன்செக்டிசைட், ஏன்னா இன்செக்டிசைட் அகைன்ஸ்ட் வந்து அதுமாதிரி பெஸ்ட் அவுட் பிரேக் இருக்கும். அதுமாதிரி டார்கெட் பெஸ்ட், ஐபிஎம்ல டார்கெட் பெஸ்ட் ரொம்ப இந்த பெஸ்ட்டுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பெஸ்டிசைட் பிரேட் டு டர்ன் அவுட் த டிஸ்இன்டர் ப்ராஃபிட். ஏன்னா நம்ம வந்து ஐபிஎம் போகும்போது அந்த பெஸ்டிசைட் ரொம்ப மோசமானது. என்வரான்மெண்டலுக்கு பொல்யூஷன், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ்லாம் அப்படியே கண்டாமினேஷன் என்வரான்மெண்ட்டை வந்து பொல்யூட்டட் பண்ணும் இன்செக்டிசைட் பெஸ்டிசைட்ஸ்லாம். நெக்ஸ்ட் என்வரான்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம், ஒரு லீஃப் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுலயும் ஃபுல்லாவே அதோட ரெசிடியூஸ் இருக்கும். ரெசிடியூஸ்னா பெஸ்டிசைட் ரெசிடியூஸ்னா அதோட துகள்கள். அதை சாப்பிடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே விஷம் தான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நம்ம பயங்கரமான ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம். இது நம்ம என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப இது பர்டிகுலரா இந்த கர்நாடகா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் இருக்கு பாத்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் ஏரியால பக்கத்துல வரக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ், கீரை வகைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். நம்மளுக்கு தெரியாமையே வந்து அதுல நிறைய இன்செக்டிசைடு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்து வரக்கூடிய அந்த வாட்டரா இருக்கட்டும், இல்ல டஸ்டா இருக்கட்டும், அது ஃப்ரூட்ஸ்ல மிக்ஸ் ஆகும், அந்த லீஃப்ல மிக்ஸ் ஆகும், அந்த வெஜிடபிள்ல மிக்ஸ் ஆகும். சரியா? இந்த கர்நாடகா பக்கத்துல இந்த ஐ திங்க் பெங்களூர் ஏரியாலலாம் சில இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய கொலீக்ஸ் சொன்னாங்க. சரியா? ஏன்னா அந்த ஏரியால இருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு கழிவு தண்ணி அந்த இதுல இருந்து தான் ஃபுல்லாவே வெஜிடபிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா இன் ஃபியூச்சர்ல இது எல்லாமே வந்து இப்படித்தான் இருக்கு, ஹார்ம்ஃபுல் டு தட். அப்போ நேச்சுரல் எனிமீஸ், அது ஒரு பெஸ்டிசைட் பெரிடேட்டர்ஸ் அது உள்ளது. இது ஹெல்த் ஹசர், ஹியூமனுக்கு ஒரு பெரிய நான் எந்த கெட்ட பழக்கம் இல்லை சார், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, பட் நோய் வருது. நம்ம சாப்பிட்றது எல்லாமே என்னது, நம்ம சாப்பிட்றது எல்லாமே விஷம் தான், டாக்ஸிக் தான். கேன்சர்ல நான் எந்த சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், இது பட் ஏன் கேன்சர் வருது? நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல எல்லாமே என்னது காஸ்மெட்டிக் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நம்ம காஸ்ட்லியான ஃபுட்டு, அதாவது இந்த மாதிரி இல்லாத ஆர்கானிக் ஃபுட்டு, நீங்க நவடேஸ் ஃபுல்லாவே மக்கள் வந்து ஆர்கானிக்கை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 5 years to 10 yearsல ஆர்கானிக் ஃபுட்டுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆர்கானிக் இப்பயே பாருங்க, ஒரு நார்மல் ஒரு இதுக்கும் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸுக்கும், ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள் எதுனாலும் இருக்கும், ரேட் வைஸா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனா மக்கள் அவேர்னஸ் கிடையாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அது பயங்கர காஸ்ட்லி. இது வந்து 1 கிலோ ஒரு நார்மல் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு டொமேட்டோவே வச்சுக்கோங்களேன், 20 rupees இருந்தா அது வந்து மினிமம் வந்து 100 rupees இருக்கும் ஆர்கானிக். அப்ப அது நம்ம ஆளுங்க வந்து 20 தானே பெஸ்ட் அப்படின்னு நினைச்சு இதுதான் வாங்குவோம். பட் அதுதான் பெஸ்ட் ஹெல்த் வைஸ் தான். ஸோ அப்ப இந்த மாதிரி எக்கனாமிக்கலா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போனாதான் இந்த மாதிரி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வாங்க முடியும். அதுக்காவது பிஜிஎஸ்டன்ட் ஆகுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா வந்து அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி இன்செக்டிசைடு தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும். பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன் ஃபியூச்சர்ல விவசாயத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் சார். சப்போஸ் நீங்க லேண்ட் வச்சிருந்தா தயவு செய்து வித்துறாதீங்க. வில்லேஜ்ல ஏதாவது ரேட்டுக்கு இப்போ ஃபுல்லா வந்து ரொம்ப சீப்பா ஏதோ ஒரு அமௌண்ட் லட்சக்கணக்கு கொடுக்குறாங்கன்னா உடனே வித்துறாதீங்க. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு நீங்க பாருங்க. ஒரு 10 yearsல 5 to 10 years, நான் சொல்றது ரொம்ப மேக்ஸிமம் 10 years தான் சொல்றேன். யார் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்கதான் சார் பெரிய பணக்காரனா இருப்பாங்க ஃபியூச்சர்ல. ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வெஜிடபிள்ஸ் வேணுமா, ஃப்ரூட்ஸ் வேணும், நீங்களே உங்க லேண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுதான் நடக்க போகுது. ஏன்னா அவ்வளவு டாக்ஸிக், பாத்துக்கோங்க. சரியா? சரி, ரைட். அப்ப நான் அதுக்குள்ள கொஞ்சம் பிஜிஎஸ்டன்டாவது ஆயிக்கோங்க. வேற நான் என்னத்த சொல்ல. ரைட். ஸோ இதுதான் ஐபிஎம் சொல்லக்கூடியது, இன்டகிரேட்டட் பெஸ்ட். எல்லாம் சேர்ந்து செய்யறது. அதுலதான் இங்க ஒரு டூல்ஸ் சொல்லியிருப்பாங்க, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஐபிஎம், கான்செப்ட் ஆஃப் ஐபிஎம், அது என்ன டூல்ஸ் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. சரியா சார்? இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் ஐபிஎம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் பேஸ், அதாவது பிரின்சிபிள், இது ஃபுல்லாவே பிரின்சிபிள். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம் சார் ஐபிஎம்ல. சரியா? இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார். அது வேற, இதுக்கு முன்னாடி உள்ள பேஜஸ் வேற புக்கு,
85 வரைக்கும் வேற புக்கு. இது நிறைய புக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தேடினாலும் அந்த புக் கிடைக்காது. இது வந்து ஒரு பெஸ்ட் எண்டமாலஜி புக்கு. பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு, ஆதர் பேரு. சரியா? அதுல எது பெஸ்ட்டோ அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் ஒரு மெட்டீரியலா போட்டிருக்கேன். நீங்க எந்த புக்கையும் இது எல்லாம் நான் கொடுத்த மெட்டீரியல் எல்லாம் படிச்சுட்டேன் சார்னா நீங்க வச்சிருக்கிற மெட்டீரியல படிங்க. அக்கா நான் தவறு சொல்ல மாட்டேன். அக்கா நான் கொடுக்கறதான் படிக்கணும் கிடையாது. நான் கொடுக்கறத படிக்காம வேற மெட்டீரியல் நீங்க பார்க்க கூடாது. நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் சார், இது தாண்டி நான் படிப்பேன்னா படிங்க, ரொம்ப சந்தோஷம். வார்ம் வெல்கம். சரியா? ரைட். இதுல டூல்ஸ் இந்த இதுலயே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல வந்து என்னென்ன ஐபிஎம்ஸ் டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு பாருங்க. இதுல ஜென்ரலா வந்து நார்மலா கொடுக்கக்கூடிய டூல்ஸ். இதுல வந்து அந்த ஃபேஸ் substance in the phase na to using the agriculture ecosystem to understanding that இது வந்து கல்ச்சுரல் கண்ட்ரோல்ல வருமா ஐபிஎம்ல, என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல்ல. சரி. அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபேஸ்னா இந்த பிளானிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈகோசிஸ்டம், இது பிசிக்கல் கண்ட்ரோல்ல வருமா. சரி ஸ்பேஸ் இது வந்து காஸ்ட் பெனிஃபிட் அண்ட் பெனிஃபிட் ரிஸ்க், இது மெக்கானிக்கல் கண்ட்ரோல். டிசாஸ்டர் ஃபேஸ் இது வந்து டாலரன்ஸ் ஆஃப் த பெஸ்ட் டேமேஜ், பயாலஜிக்கல் கண்ட்ரோல்ல வரும். இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேஸ் தான் இந்த இது ஃபுல்லாவே ஜெனடிக், லீகல் அண்ட் கெமிக்கல் மெத்தட் ஃபுல்லா வரும் கிடையாது. சரியா? இந்த டேபிள் நீங்க பார்த்துக்கோங்க இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல. So generally this method to use the pest control, the broadly we are classified the two types. Page number 87 எடுத்துக்கோங்க. ஒன்னு நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல். இது ஏற்கனவே நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன் சார். ஒன்னு நேச்சுரல் கண்ட்ரோல் என்னென்ன சொன்னேன் ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டேன், திரும்ப லைட்டா இங்க சொல்றேன். ஹியூமன் பீயிங், அதாவது நோ ரோல் ஃபார் தட் ஹியூமன் பீயிங். நேச்சுரல்னா பை நேச்சுரலா சார் என்னதான் நம்ம இரிகேஷன் பண்ணாலும், அதாவது தண்ணி பாய்ச்சல், ஒரு தோட்டமோ இல்ல செடியில் தண்ணி பாய்ச்சினாலும் நேச்சுரலா ரெயின்ஃபால் வந்த பிறகு அந்த அந்த தாவரத்தை மறுநாள் பாருங்க ரொம்ப வித்தியாசம் தெரியும். சோ அதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சரியா? ஏன்னா இப்போ ஹெவி ரெயின் வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த அந்த பிளான்ட்ல உள்ள சில ஏபிட்ஸ், கோப்பர்ஸ், சில சக்கிங் பெஸ்ட் இதெல்லாம் இருக்கா, ஹெவி ரெயின்ல அது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும். நம்ம என்னதான் தண்ணி ஊத்தினாலும் அது ஒண்ணும் ஆகாது. ஐ மீன் ஹை டெம்பரேச்சர் த சம்மர் சீசன் டு பில்ட் அப் தட், ரெடியூஸ் தட், டெஸ்ட்ராய் தட். அப்ப அதுல உள்ள ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போகாம அதுல உள்ளதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஈவன் த ஹை டெம்பரேச்சர் ஆர் ஹை ஹியூமிடிட்டி. அப்ப ரொம்ப ஓவர் டெம்பரேச்சர், ஓவர் கூல், ஓவர் ஹீட் இருந்தா என்ன ஆகும், அந்த இன்செக்ட் வந்து டு அண்டர்கோ தட் எஸ்டிவேஷன் அண்ட் ஹைப்ரினேஷன், சம்மர் ஸ்லீப் அண்ட் விண்டர் ஸ்லீப்புக்கு போயிடும். ஸோ அதுக்குள்ள அந்த கிராப் ரொட்டேஷன், அந்த கிராப் முடிஞ்சிடும். ஃபர்தர் ஜெனரேஷன் வில் பி ஸ்டாப்ட் அண்ட் தட். ஸோ எனி ஸ்டேஜ் ஆஃப் தட் உங்களுக்கு தெரியும், இந்த ஹைபர்னேஷனோ இல்லை ஈஸ்டுவேஷனோ எனி ஸ்டேஜ் ஃப்ரம் எக் டு அடல்ட் எந்த ஸ்டேஜ்லாம் நடக்கலாம். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் பேரியர், நேச்சுரல் கண்ட்ரோல் சொல்லலாம். ஹை டெம்பரேச்சர் டு சன்ரைஸ் டு ரேஸ் த டெம்பரேச்சர் டு பிளாக் த சாயில். பர்டிகுலரா வந்து அந்த சாயில்ல உள்ள சில கிரப் அது கூட என்ன செஞ்சிரும்னா ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இது சாயில்ல ஏதாவது நல்ல டெம்பரேச்சர் இருந்தா வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அது ஸோ இந்த சார்ட்டும் அதே மாதிரி ஐபிஎம்ல உள்ள டூல்ஸ். ஆர்டிஃபிஷியல் சரி, இதெல்லாம் நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல்னா இதுதான் நான் வந்து ஒரு இதுல கொடுத்துருக்கேன். ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல் என்னன்னா, நான் முதல்ல சொன்னது நோ ரோல் டு பிளே இன் ஹியூமன் பீயிங். ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் கண்ட்ரோல்ல இது எல்லாமே கண்ட்ரோல்டு பை மேன். இதுதான் நம்ம கல்ச்சுரல் மெத்தட், பிசிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட், லீகல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், ஜெனடிக் மெத்தட் அப்படின்னு ஃபுல்லா கண்ட்ரோல் சொல்றோம். இங்க இது எல்லாம் சேர்ந்ததுதான் சார் ஐபிஎம். இதுதான் அது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இன்டகிரேட்டட் என்னது, இது எல்லாமே தான் இந்த இருக்கு பாத்தீங்களா. பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஒவ்வொன்றுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள், மெத்தட்ஸை ஃபுல்லா யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம்ல, இதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். சோ இது ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப வருது, கல்ச்சுரல் மெத்தட். சரியா? எதெல்லாம் சார் அங்க வந்து ரொம்ப டீட்டெயில் இதான் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. இங்க ஒவ்வொன்றும் பக்காவா டேபிள்ல கொடுத்துருக்கோம். சரியா? ஒரு கல்ச்சுரல் மெத்தட்னா இது கல்ச்சுரல் பிராக்டிஸ், என்ன பிராக்டிஸ் பண்றோம், இந்த டீப் டில்லிங் அண்ட் ப்ளோகிங், அது உழுகுறது. ஏன் உழுகுறோம், அப்ப வந்து மண்ணில் உள்ள இந்த பீப்பிள் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ், சாரி இந்த அது வந்து வெளியே வரும். அந்த பீப்பிள் எக் வெளியே வரும்போது நீங்க அந்த உழுகும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அது பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அந்த பீப்பிள் ஸ்டேஜ் வெளியே வராது, அது சாப்பிட்றதுக்கு தான் வரும். அப்ப சன் ஹீட்ல அது என்ன செய்யும், நேச்சுரல் எனிமீஸ் மூலம், பேர்ட்ஸ் மூலம் எடுத்துட்டு போயிடும். சன் ஹீட்ல அது இறந்துரும். அதுக்காக தான் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கல்ச்சுரல் மெத்தட். சார் சிம்பிள் கொஸ்டின் கேட்டுருவாங்க, நீங்க சும்மா அசால்ட்டா என்ன இதுல கொஸ்டின் கேட்க போறேன்னு கிடையாது. சிம்பிளா டில்லிங் ஆஃப் சாயில், இது வாட் டைப் ஆஃப் மெத்தட், முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். கல்ச்சுரல் மெத்தடா, பிசிக்கல் மெத்தடா, மெக்கானிக்கல் மெத்தடா, பயாலஜிக்கல் மெத்தடான்னு கேட்டுருவாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். ரொம்ப பயங்கரமா டீப்பாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவன் அசால்ட்டா பார்க்க கூடாது. கிளீன் இந்த கல்டிவேஷன், நம்ம ஒரு ஃபீல்டு முடிஞ்ச உடனே, இப்போ
கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடணும். சரியா? ஏன்னா கிளீன் பண்ணாம கீழே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நிறைய இன்செக்ட் பெஸ்டிஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லா பேஜ் நம்பர் 88ல இருப்பாங்க, ஹெல்த்தி கிராப்ஸ் யூஸ் பண்றது. சரியா? அது கிராப் ரொட்டேஷன் நான் சொன்னேன்ல, கிராப் ரொட்டேஷன் யூஸ் பண்றது, வேற வேற கிராப்ல பண்றது. சரியா? அது மாதிரி ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அதாவது சில டிசீஸுக்கு அந்த அந்த வெரைட்டிஸ் உடைய பண்ணா அந்த டிசீஸ் வரவே வராது, அந்த இன்செக்ட் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அதாவது அது வந்து பயோடெக்னாலஜி மூலம், டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலம் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் நிறைய யூஸ் பண்றோம். ப்ரூனிங், டின்னிங் சொல்லக்கூடிய அந்த ட்விங்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் எலிமினேட் பண்ற தேவையில்லாதது ஃபுல்லாவே இயர்லி சோயிங் தட், அந்த எப்ப பண்ணா பெஸ்டா இருக்கும் அந்த டயத்துல பண்றது. வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், ட்ராப் கிராப். இது என்னன்னா ட்ராப் கிராப்னா பர்டிகுலரா இந்த பிளானிங், இந்த காஸ்ட் சுத்தி உங்களுக்கு தெரியும், இது நம்ம நார்மல் வில்லேஜ்லயே பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு கிரவுண்ட் நட் போட்டா சுத்தி வந்து கேஸ்டர் செடி வச்சிருவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா மஸ்டார்ட் செடி வைப்பாங்க சுத்தி. ஏன்னா அது வந்து வேற ஏதாவது ஃபீல்டு, அது வந்து இன்னொரு ஃபீல்டுக்கு உள்ள வராம இருக்கிறதுக்காக செய்வாங்க நார்மலா. இதான் வந்து ட்ராப் கிராப்னு சொல்லக்கூடியது. கிராப் ரீயூஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி இது வந்து இது அப்படிதான் ஃபுல்லாவே நல்லா பேர்ன் பண்ண இடத்த, அதாவது அந்த இடத்தையே வந்து கம்ப்ளீட்டா ஒரு காட்டனே போடுறோம்னு வச்சோன்னே, எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு கம்ப்ளீட்டா எடுத்து ஃபுல்லா பேர்ன் பண்ணிடுறது, எரிச்சிடுறது. எரிக்கும் போது அதுல ஏதாவது லார்வல் பீப்புள், அடல்ட், எக் எது இருந்தாலும் இறந்துடும் பாத்தீங்களா, அதுக்காக அது பார்த்துக்கோங்க. இது ஒரு மெத்தட்ஸ். சரியா? அடுத்த பேஜ் நம்பர் 89ல சார் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இது வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பணம் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஐபிஎம்ல வரும், கொஞ்சம் கஷ்டம்தான். இது என்னன்னா இப்போ ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரீசெண்டான புக்கு தான் சார், ரீசெண்டான எவிடன்ஸ் உள்ள புக்கு தான் இது. இப்போ இந்த நிறைய சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஃபீல்டு, இந்த வெரைட்டி, ஹைபிரிட் வெரைட்டி வந்து இந்த இன்செக்ட்டுக்கெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்செக்ட் பெஸ்ட், இந்த இதெல்லாம் வந்து வேரியஸ் பெஸ்ட் டு டெவலப் அகைன்ஸ்ட் தட் திஸ் வெரைட்டிஸ். சுகர் கேன், சரி, சொர்க்கம், நிறைய லிஸ்ட், பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கேன் டொமாட்டோ வரைக்கும். பேஜ் நம்பர் 89ல ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சரி, சில்லிஸ், டொமாட்டோ, ஆனியன், இது என்னென்ன இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அடுத்து பிசிக்கல் மெத்தட். பிசிக்கல் இது ஏற்கனவே பார்த்ததுதான் சார், அங்க பார்த்ததுதான், இங்க டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். பிசிக்கல் பிராக்டிஸ் பேசிக்கா கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஹீட் வந்து என்ன மெத்தட், கோல்டு எந்த மாதிரி ஹீட், கோல்டு. சரியா? இது வந்து மேனிபுலேட்டிவ் இல்லை, அது மாதிரி மேனிபுலேட்டிங் இந்த ஹியூமிடிட்டி, எனர்ஜி, லைட் ட்ராப்பிங், லைட் ரெகுலேஷன், எராடிகேஷன், சில ரேஸ் மூலம் வச்சு எராடிகேட் பண்றது. சரியா? ஃபில்டர், லைட் ட்ராப், ஃபீல்ட் ட்ராப். அதாவது குடோன்ல எல்லாம் என்ன செய்யணும்னா ரைஸ் மாத்து, இந்தியன் மாத்திரம் வந்து குடோன்ல லைட் எப்பயுமே லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த லைட்டுக்கு அந்த மாத்து வந்து வரும் பாத்தீங்களா, அங்க வந்து ட்ராப் பண்ற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து பிடிச்சிருவாங்க. சரியா? பேடிஃபில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேற சில மெத்தட்ஸும் சில கொடுத்துருக்கோம் பேஜ் நம்பர் 90ல, அது நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த 91ல மெக்கானிக்கல். சார் ஏற்கனவே இதுல பார்த்துட்டோம், இது டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன், அங்க சொன்னதுதான் இங்க டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். அது வேற புக்கு, இது வேற புக்கு. மெக்கானிக்கல் மெத்தட்னா மெக்கானிக்கலா ஈஸியா அந்த நம்ம அந்த இன்செக்டை பிடிக்கிறது, ஹேண்ட் பிக்கிங் அண்ட், அதாவது அந்த வேர்ம்ஸ் இல்ல லார்வல் ஃபார்ம் இருந்தா நேரடியா அந்த லார்வாலாம் கரைக்கி நம்ம ஒரு கூடையில போட்டு ஃபுல்லா கீழே போய் அதை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிடுறது, இல்ல மண்ணில் போட்டு புதைச்சிடுறது. இதுல பேசிக் மெத்தட். சரியா? அது ஸ்கிரீன் பேரியர். இது வந்து நார்மலா சில இந்த ஃபிளைஸ் எல்லாம் உள்ள குடோன்ல, பெரிய பெரிய குடோன்ல இன்செக்ட் ஃபிளை எல்லாம் உள்ள வராம சில பேரியர்ஸ் யூஸ் பண்றது. விண்டோஸ்க்கு நம்ம அந்த மஸ்கிட்டோக்கு வீட்டுல வலை வைக்கிறோம்ல அந்த மாதிரி, இல்லைன்னா சுத்தி ஃபென்சிங் போடுறது. சரியா? இல்லைன்னா கிரவுண்ட் ஃபீல்ட்ல வந்து ட்ரென்ச்சிங் கொடுக்கறது. மெக்கானிக்கல் பேரியர்ல நிறைய இருக்குது. ஃப்ளோட்டிங் க்ரோக் ஹவுஸ், இந்த பாலித்தீன் கவர் எல்லாம் வந்து சிலது மூடி வைப்பாங்க. ஸ்டிக்கி பேரியர், ட்ரீஸ்ல ஸ்டிக்கி மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி வந்து இந்த தென்னை மரம் அதுல ஒரு ஸ்டிக்கி பேரியர் மாதிரி போட்டுருவாங்க. எதுவுமே இந்த ஸ்குரில் அதெல்லாம் மேல அது ஸ்டிக்ல வந்தோன்னா ரேட் ஸ்டிக்ல கூட இருக்குது, உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுல கூட அது யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த அது வந்து டக்குனு போய் சிக்கிக்கூடும், மேல போக முடியாது. இந்த மாதிரி நிறைய இது எல்லாமே நார்மலா மெக்கானிக்கல் பிராக்டிஸ்ல வரக்கூடியது. சரியா? ஸ்டோர் கிரைன், கோட்டட் த ஸ்டோர் கிரைன் அண்ட் நான் கோட்டட் தானே. ஸோ இதுல நாம இந்த கிளே, நார்மலா இந்த சைனா கிளேன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் கூட இந்த தடை விட்டுருவாங்க, அதுல வந்து பக்கத்துல எதுவுமே வராத மாதிரி. சரியா? இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட் பேஜ் நம்ம 92லையும் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராப்பிங் அண்ட் சக்கிங் டிவைசஸ்ல டிவைசஸ், ஃபிரமோன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஃபிரமோன்ஸ் வி ஆர் மானிட்டரிங் டு தட். சில ஃபிரமோன்ஸ்லாம் என்ன செய்யணும்னா சார் இருக்குது, நம்ம வெளியே கிடைக்கும், அது என்ன செய்யணும், அதை சுமல் பண்ணாலே
அந்த இன்செக்ட் வந்து ஸ்டெரைல் ஆயிடுமா சார்? ஸ்டெரைல் ஆயிட்டாவே அடுத்த மல்டிபிளேஷன் நடக்காது பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? பேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வராத மாதிரி நிறைய விஷயங்கள், நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெம்போரல் அது ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். சீவ், சல்லடை, இல்ல இந்த கிரைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சல்லடை போட்டு சீவ் அண்ட் வினோயிங் சொல்லுவாங்க. இது வந்து சல்லடை மாதிரி கம்ப்ளீட்டா அதை உள்ளதை எடுத்துடுறது. ஸோ இதுல ஒரு மெத்தட் நார்மலா. இப்போ இந்த மெத்தடை நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெக்கானிக்கல் மெத்தட்னா எதுலாம் மெக்கானிக்கல்ல வரும் அது மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்பலாம் கொஸ்டின் கஷ்டமா இருக்காது. பயாலஜிக்கல் மெத்தட் ஏற்கனவே பார்த்ததான். வாட் ஆர் த பயாலஜிக்கல் மெத்தட்? ஸோ இதுல தான் நான் சொன்னேன், பாராசைட், பிரிடேட்டர், எதெல்லாம் அந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல பாராசைட்ஸ் என்னது, பிரிடேட்டர் என்னது, பாக்டீரியா, பிடி பாக்டீரியா, அந்த பேஸ்ல ஸ்டூரிஞ்சினிசிஸ் பிடின்னு சொல்றாங்க. இதுல ஃபங்கை என்னது, இது கொஞ்சம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பயாலஜிக்கல் மெத்தட்ல வரக்கூடியது. ஓகே, ரைட். அடுத்தது லீகல் மெத்தட் அண்ட் கெமிக்கல். லீகல் மெத்தட்னா லீகலாவும் சில இது வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம நார்மலா டு பிரிவென்ட் த பெஸ்ட் டு என்ட்ரி ஆஃப் த அதர் கண்ட்ரிஸ், இந்த பெஸ்ட் வந்து வேற கண்ட்ரில இருந்து தான் வந்தது. இப்ப நம்ம ஒரு தேயிலையோ இல்ல காப்பி கொட்டைகளோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட், போர்ட் மூலமோ இல்ல ஃபிளைட், ஏர் மூலமோ நம்ம அனுப்புறோம், வேற நாட்டுக்கு அனுப்பணும். சும்மாலாம் வந்து போனோடனே அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்க போய் சாம்பிள் எடுத்து அதுல ஏதாவது இன்செக்ட், பெஸ்ட் ஏதாவது இருந்தா திரும்ப அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. இதுக்கு ஆக்ட் இருக்குது. அதான் இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். டெஸ்ட்ரக்டிவ் அண்ட் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் 1914 கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஆக்ட் வந்து இது ஏர்போர்ட், லேண்ட் போர்ட், போர்ட், சி போர்ட், சரி, கடல் வழியா போனாலும் சரி, ஆகாய வழியா போனாலும் சரி, எங்க அது வந்து குவாரண்டைன் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. செக் பண்ணாம அது எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வந்தாலும் சரி, செக் பண்ணாம அதை வந்து உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சாங்க. ஸோ த டைரக்டர் ஆஃப் த பிளான்ட் ப்ரொடக்ஷன், குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. 1946 இதோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இதுல வந்து லீகல் மெத்தட் நம்ம சிலபஸ்ல இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுல ஐபிஎம் குள்ளேயே வந்துடும். அதான் நம்ம சிலபஸ்ல இல்லையா சார் நினைக்க கூடாது. ஐபிஎம் குள்ளேயே, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் லீகல் மெத்தடும் வந்துடும். சரியா? சோ இது வந்து ஃபேர்டின்பர்ட்னு சொல்றது. இது சிச்சுவேட்டட் இன் த யமுனா ரிவர் பக்கத்துல இருக்கான் சார். இது வந்து ஸ்டேட் வந்து ஹரியானான்னு சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து யமுனா ரிவர் பக்கத்துல இந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. இது வந்து கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம் சார். ரொம்ப முக்கியமானது. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு லீகல் மெத்தட்ல? இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கு. கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின் 93ல லீகல் மெத்தட்ல. கடைசி 2 லைன் ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து கெமிக்கல் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அட்ராக்டன்ட், ரெப்பலண்ட், இன்செக்டிசைட், எதெல்லாம் அட்ராக்டன்ட் கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ரெப்பலண்ட்னா எது ரெப்பலண்ட், எது அட்ராக்டன்ட், எது இன்செக்டிசைட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இது கெமிக்கல் மெத்தட்ல வரக்கூடியது. ஜெனடிக் மெத்தட்னு சொல்றது இது என்ன சார்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன் இதை, ஜெனடிக் கண்ட்ரோல். இது என்ன சார் ஜெனடிக் கண்ட்ரோல்? இதுவும் இன்டகிரேட்டர்ல தான் வரும். அதாவது the insect management to use the sterile the insect techniques, SITன்னு சொல்லுவாங்க. இது பேரு SIT. நான் கொஞ்சம் SITனா ஸ்டிரைல் இன்செக்ட் டெக்னிக். இது எப்படின்னா ஏதோ ஒரு மேலையோ ஃபீமேலையோ ஸ்டிரைல் பண்ணி விட்டுறது, அவ்வளவுதான். அப்ப அந்த பெஸ்ட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகாதுல, அடுத்த ஜென்ரேஷன் போகாது பாத்தீங்களா? அதுதான் அது உள்ள விஷயங்கள். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெரைல் டெக்னிக் யூஸ் இந்த டிஃப்ரெண்ட் இன்செக்ட். அதுல பாருங்க, ஒரு இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், ரொம்ப முக்கியம் தான். அதாவது இன்செக்ட் ஒரு டேபிள் கொடுத்துருங்க பாருங்க. இன்செக்ட் பெஸ்ட், இது பிளேஸ். எங்க எந்த பெஸ்ட்டுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, இந்த டேபிள். இது நல்ல ரெஃபரன்ஸ் புக் சார், என்டமாலஜி. சரியா? எக்கனாமிக் என்டமாலஜி நினைக்கிறேன் அந்த புக்கு பேர் கூட. ஸோ இது இப்போ இந்த கேட்டில், இது வந்து கேட்டில் பர்டிகுலரா இதுல எந்த ஐலண்டு, இந்த ஹவாய் ஐலண்டு, அந்த எந்த ஏரியால இதை யூஸ் பண்ணாங்க இந்த ஸ்டெரைல் டெக்னிக், இதை மட்டும் இந்த டேபிள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வர்றோம்னா, ஜென்ரலா நம்ம சில இது சொன்னோம் தனித்தனியா, பிசிக்கல் மெத்தட், மெக்கானிக்கல் மெத்தட், இப்போ கெமிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட். ஸோ இதோட சேர்த்து லீகல் மெத்தட், ஜெனடிக் மெத்தட், லீகல் கண்ட்ரோல், ஜெனடிக் கண்ட்ரோல். அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம், ஐபிஎம், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நார்மலாவே வந்து என்ன செஞ்சோம்னா அந்த பெஸ்ட்ல இருந்து நம்ம அடுத்த ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதுதான் அதோடைய முக்கியமான ரோல். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்டிங், அடுத்த நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து 2 முக்கியமான டாபிக் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்னன்னா பவுல்ட்ரி ஃபார்மிங். சரியா?
ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து டைரி ஃபார்மிங் இருக்கு. இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நடத்துறேன். ஸோ இன்னைக்கு நடத்துனதுல 2 கொஸ்டின் வரும் சார். இன்னைக்கு 1.5 hour நடத்திருக்கேன். இந்த 1.5 hourல 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்செக்ட் பெஸ்ட் பிளான்ட். அந்த பிளான்ட்ல என்னென்ன இன்செக்ட், ஒரு 4 காட்டன், ரைஸ், சுகர் கேன், கோகனட், ஸ்டோர்டு கிரைன். சரியா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இன்னொரு கொஸ்டின் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து பிசிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், ஐபிஎம். இதுல இருந்து ஒரு கொஸ்டின். 2 கொஸ்டின் தான் இன்னைக்கு நடத்திருக்கேன். இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, ஈஸி. இதுலலாம் மிஸ்டேக்கே நீங்க விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ.